சாரி அந்த பி மோகனா இல்ல, டாஸ் வி மோகனான்னு இருக்காங்க. அவங்கதான் கோஸ்ட். இவங்களை கொஞ்சம் இது பண்ணிருங்களேன். இப்போ ஒரு பி மோகனா ஸ்டூடெண்ட் போல அவங்க. ஓகே ஓகே. நீரஜ் சார், உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பாத்துக்கிறீங்களா ப்ளீஸ்? சரி. ஓகே, தேங்க்யூ மேம். ஆரம்பிச்சிடலாங்களா ஸ்ரீகுமார் சார்? ஆரம்பிச்சிடலாங்கப்பா, ஜாயின் பண்ணிட்டு வர்றவங்க. ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே, ஃபுல் ஸ்கிரீன் நண்பர்களே, தெரியுதா மேம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுது சார். இது மேல இருக்கிற விண்டோ வேற தெரியுதா இல்ல அது போயிடுமா? அப்படி தெரியலையா? அதோட தான் இப்போ விண்டோ தெரியுது, முன்னாடி தெரியாம இருந்தது. இப்போ இப்போ ஓகே. ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். சரி, எனக்கு இங்க ஏதோ மறைக்குது, நான் தள்ளி விட்டுறேன். ஓகே மேம். இப்போ ஃபுல் ஸ்கிரீன் தெரியுது. ஓகே ஓகே. இப்போ கரெக்ட்டா. சரி, ரெக்கார்டிங் போட்டுருங்க. அப்பவே பண்ணிட்டாரு மேம். YouTube online தான். Please you can go ahead. Thank you. தேங்க்யூ சார். நண்பர்களே, மாணவர்களே, அறிவியல் ஆர்வலர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி பெருமையுடன் வழங்கும் ஈக்வனாக்ஸ் டே பற்றிய இணையவழி தொடர் கருத்தரங்கம் பிளானட் ஃபெஸ்டிவல் 2024 நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நடந்து கொண்டிருக்கும் 6ஆம் நாள் நிகழ்வான இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இரவும் பகலும் சம நேரமுடைய காலம் குறித்த அரிய பல தகவல்களை எளிய தமிழில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளோம். இந்த முயற்சியில் எங்களோடு இணைந்திருப்பவர்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் தமிழ்நாடு, MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அறிவியல் பலகை மற்றும் பாண்டிச்சேரி சயின்ஸ் ஃபாரம். நண்பர்களே, ஈக்வனாக்ஸ் டே ஸ்பெஷல் சீரீஸ் ஆஃப் டாக்ஸ் ஆன் அஸ்ட்ரானமி எனும் இணையவழி தொடர் கருத்தரங்கின் இன்றைய 6ஆம் நாள் நிகழ்வில் ரேடியோ அஸ்ட்ரானமி சீயிங் த இன்விசிபிள் யூனிவர்ஸ் எனும் தலைப்பில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் பெங்களூர் ஹெட் ஆஃப் சயின்ஸ் கம்யூனிகேஷன் பப்ளிக் அவுட்ரீச் அண்ட் எஜுகேஷன் செக்ஷனில் பணியாற்றி வரும் திருமிகு டாக்டர் நீருஜ் மோகன் ராமானுஜம் அவர்கள் நம்முடைய உரையாற்ற உள்ளார்கள். அதற்கு முன்னதாக டாஸ் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள், பிளானட் ஃபெஸ்டிவல் 2024 at 2024 நிகழ்ச்சிகள் குறித்து அறிமுகம் செய்ய வருபவர்கள் டாஸின் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர், திருச்சி அஸ்ட்ரோ கிளப்பை சேர்ந்த திருமதி சாந்தி மனோ அவர்கள். அடுத்ததாக இன்றைய கருத்துரையாளரை அறிமுகம் செய்து வைப்பவர் கோவை அஸ்ட்ரோ கிளப்பை சேர்ந்த திருமதி செந்தாமரை அவர்கள். இன்றைய கருத்துரை சுமார் 40 45 நிமிடங்கள் வரை நீடிக்கும். கருத்துரை முடிந்த பின் கேள்வி நேரம். இதில் கருத்துரையாளரிடம் நேரடியாக கேள்விகளை கேட்கலாம், அதற்கான விளக்கங்களையும் கேட்டு பெறலாம். தொடர்வது டாஸ் அமைப்பு பற்றி திருமதி சாந்தி மனோ. சாந்திமா. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும், கருத்தாளரையும் டாஸ் அமைப்பின் சார்பாக வருக வருக என வரவேற்பதோடு, டாஸ் அமைப்பு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வானவியலை எளிய முறையில் கொண்டு சேர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. இதில் கடந்த காலங்களில் பல நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தியுள்ளோம் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். அதில் முக்கியமாக ஒரு நிகழ்வு ஸ்டார் பார்ட்டி. ஸ்டாரை குறித்த நிகழ்வுகளை மக்களுக்கு எளிமையான முறையில கொண்டு சேர்ப்பதற்காக கிராமங்கள்லையும் பள்ளி கல்லூரிகளிலும் 100 இடங்களில் தமிழ்நாடு முழுக்க மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி சென்றோம். அதனைத் தொடர்ந்து மூன் ஃபெஸ்டிவல் 200 இடங்களில் தமிழ்நாடு முழுக்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு, பொதுமக்களுக்கு டே டைம் ஆஸ்ட்ரானமி, நைட் ஸ்கை வாட்ச், இப்படி பல முறைகள்ல அதையும் கொண்டு சேர்த்தோம். அதை தொடர்ந்து 1000 இடங்களில் ஆஸ்ட்ரானமி என்ற நிகழ்வை மிகவும் சிறப்பாக தமிழ்நாடு முழுக்க நடத்தினோம். அதே மாதிரி தான் அதுவும் 1000 நிகழ்வு எப்படி நடந்தது என்பதே தெரியாத வகையில 1000 நிகழ்வை நடத்தி முடித்தோம். அதனை தொடர்ந்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய
கோள்கள் திருவிழா 2024 அட் 2024. இந்த நிகழ்வும் அதே மாதிரிதான். ஜனவரி 7ல இருந்து ஜூன் 7 வரை குறிப்பிட்ட 6 மாத காலத்தில் 2024 ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட இத ஜனவரி 7ஆம் தேதி துவங்கினோம். இன்று வரை 1600 நிகழ்வுகளை நடத்தியுள்ளோம் என்பதை பெருமையாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது பல நிகழ்வுகள்ல இது எப்படி இவ்வளவு நிகழ்வு நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். சோ நமக்கு வந்து நேஷனல் சயின்ஸ் டேவை ஒட்டி ஒரு வாரம் ப்ரோக்ராம் வந்து தொடர்ந்து பண்ணோம். அதை ஒட்டி வந்து கோள்கள் தேசிய அறிவியல் தினத்தில் கோள்களை அறிவோம் என்ற தலைப்பில் கிட்டத்தட்ட அந்த ஒரு வாரத்துல 1000 ப்ரோக்ராம் கிட்ட நாங்க வந்து செஞ்சோம். அதுக்கு அடுத்து வந்து மகளிர் தினத்தை ஒட்டி பெண் வானவியலாளர்களை அறிவோம் அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து 5 நாள் நிகழ்வு. அதுக்கு அடுத்தபடியாக ஒரிகாமி மூலம் வானவியலை அறிவோம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியையும் கொடுத்து அந்த நிகழ்வு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல தொடர்ந்து ஆரம்பித்திருக்கோம். இனிமே தொடர்ந்து நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக தான் ஈக்வனாக்ஸ் டேனுடைய இந்த ஒரு வார கருத்தரங்கம் 5 நாள் முடிந்திருக்கு. இன்னைக்கு 6வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. சோ இது போல பல நிகழ்வுகளை தொடர்ந்து எளிமையான முறையில மக்களுக்கு வானவியலை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு இணைந்த அனைவரையும் வருகை என்று வரவேற்பதோடு இந்த நிகழ்வை வாய்ப்பளித்த டாஸ் அமைப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். அடுத்ததாக கருத்துரையாளர் அறிமுகம் திருமதி செந்தாமரை அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது இன்றைய சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் நிருஜ் மோகன் ராமானுஜம் சார் அவர்கள், ஹெட் ஆஃப் சயின்ஸ் கம்யூனிகேஷன், பப்ளிக் அவுட்லெட்ஸ் அண்ட் எஜுகேஷன் இன் ஸ்கோப், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், பெங்களூர். இவர் அறிவியல் மனநிலையை ஊக்குவித்தல், பெரிய அளவிலான பரப்புரை பிரச்சாரங்களை வடிவமைத்தல் மற்றும் செயல்படுத்துதல், சமூக மாற்றத்திற்கு வானியலை பயன்படுத்துதல் போன்ற பல செயல்கள் செய்து வருபவர். இவர் அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, ஆதித்யா L1, ஆப்பிரிக்கன் அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி போன்ற பல்வேறு அமைப்புகளில் அவுட்ரீச் கமிட்டி மெம்பராக உள்ளார். மேலும் ரேடியோ அஸ்ட்ரானமராக இருந்து உள்ளார். 1980களில் இருந்து தன்னார்வல பணிகள் செய்து வரும் டாக்டர் நிருஜ் மோகன் ராமானுஜம் சார் அவர்களை ஈக்வனாக்ஸ் டே சிறப்பு இணையவழி கருத்தரங்கின் 6வது செஷனில் ரேடியோ அஸ்ட்ரானமி சீயிங் த இன்விசிபிள் யூனிவர்ஸ் என்னும் தலைப்பில் கருத்துரை ஆற்ற திறமையோடு அழைக்கிறோம். மிக்க நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிளானட் ஃபெஸ்டிவல் 2024 பற்றி ரொம்ப 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 மாசமாக நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ அதில் இது 1601வது ஈவெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது இன்னைக்கு. ஸோ ரொம்ப என்னை கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றி. நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு அடியில் ஒரு டூல் பார் வருது ஜூமில். அது உங்களுக்கு வருதா இல்லை உங்களுக்கு சரியா இருக்கா? அந்த பிக்சரோட இருக்கிறதாங்க சார். இந்த பிக்சருக்கு ஜூமோட டூல் பார் வருதா உங்களுக்கு? எனக்கு இங்க வருது. அது எப்படி போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு வருதா? இல்ல, எங்களுக்கு வரலைங்க சார். சரி, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் வணக்கம் எல்லாருக்கும், ரொம்ப நன்றி கூப்பிட்டதுக்கு. பிளானட் ஃபெஸ்டிவல் 2024ங்கிறது ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு ப்ரோக்ராம். அதனால அதில் பங்கேற்கிறதுக்கு ரொம்ப 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 ஆர்வமாக இருக்கு எனக்கு. நான் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் பெங்களூரில் இருக்கிற ஐஏஏல வேலை பண்ணுறேன். அவ செந்தாமரை மேடம் சொன்ன மாதிரி ஐஏஏவும் இந்த டாஸோட பிளானட் ஃபெஸ்டிவலோட ஒரு கொலாபரேட்டர் தான். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் இதுதான் என்னோட வானவியலை பற்றி தமிழில் பேசுறது இது 3வது பேச்சு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ நான் ஆரம்பிக்கச்சு நிறைய தமிழில் பேசுவேன். போக போக அது ஆங்கிலம் அப்படி ஜாஸ்தியாகிட்டே இருக்கும், அது மன்னிக்கவும். தமிழ் நான் ஸ்லைடையும் தமிழ் மொழிபெயர்க்கேன். அதுவும் கொஞ்சம் தப்பாக இருக்கலாம். நான் டிவி வெங்கடேஸ்வரன் இருக்கச்சு அவர் இருக்க தமிழில் பேச கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது. ஆனால் எனிவே ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த டாக் வந்து ரேடியோ அஸ்ட்ரானமி பற்றி. ரேடியோ அஸ்ட்ரானமினா சீயிங் த இன்விசிபிள் யூனிவர்ஸ், கண்ணுக்கு காணாத யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தை எப்படி பார்க்கறது என்றது ஒரு டைட்டில். இன்னைக்கு எனக்கு டாக் கொடுக்க விரும்பப்படுறது ரொம்ப ஒரு இட்ஸ் வெரி நைஸ் டே. பிகாஸ் நேற்று வந்து கோவிந்த் ஸ்வரூப் அவர்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அவர் நேற்று அவரோட பிறந்த தினம் 23rd March. அவர் இறந்து ஒரு 4 வருஷம் ஆகிறது.
அவர் தான் இந்தியாவிலே ரேடியோ அஸ்ட்ரானமியோட ஃபவுண்டர்னு சொல்லலாம். ரேடியோ அஸ்ட்ரானமியை ஸ்டார்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணி இவ்வளோ உலகிலேயே இந்தியா ரேடியோ அஸ்ட்ரானமியில் ஒரு ஃபோர்ஃப்ரண்ட்ல இருக்குன்னா அது கோவிந்த் தான். அவரோட நேற்று தான் அவரோட பர்த்டே. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி டு டாக் டுடே அபவுட் டே ஆஃப்டர் ஹிஸ் பர்த்டே டு ஆல் ஆஃப் யூ. ஒரு நிமிஷம். ஸோ மின்காந்த ஸ்பெக்ட்ரம் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. அது 1860s ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் ஒரு சயின்டிஸ்ட் இங்கிலாண்டில் அவர் ஒளி ஒரு மின்காந்த அலை என்று அவர் நிரூபித்தார். தியரி மூலமாக ஒளி லைட்ங்கிறது ஒரு எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் என்று அவர் நிரூபித்தார். மேலும் அது அலை நீளத்தில் மட்டுமே வேறுபடுது. வேற வேற லைட்டுங்கிறது வேற வேற டைப்ஸ் ஆஃப் லைட் only differs by wavelength or frequency அவர் நிரூபித்தார். அது ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீக்வன்சிங்கிறது சிறிதுனா வேவ்லெங்த் பெருசா இருக்கும், ஃப்ரீக்வன்சி பெருசாச்சுன்னா வேவ்லெங்த் சின்னதாக இருக்கும். இந்த வேவ்லெங்த்தும் ஃப்ரீக்வன்சியும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது வெலாசிட்டி ஆஃப் லைட் இல்லை அது ஒரு 3 லட்சம் km/s வரும். நமக்கு புலப்படுவதை தவிர, புலப்படுவதுன்னா கண்ணால் பார்க்கக்கூடியது ஆப்டிக்கல் இல்லை விசிபிள் வேவ்லெங்த் சொல்லுவாங்க. வேறு அலை நீளத்தோடு கூடிய ஒளி இருக்க முடியும் என்பது இது காட்டியது. ஆனால் அந்த மாதிரி ஒளி என்ன மாதிரி ஒளி என்று அந்த சமயத்தில் சயின்டிஸ்டுக்கு தெரியாது. தெரிஞ்ச ஒரே ஒரு ஒளி கண்ணால காணக்கூடிய இல்லை புலப்பட விசிபிள் லைட் தான் ஒன்று தான். ஆனால் 1888 ஒரு 28 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஹென்ரிக் ஹெர்ட்ஸுங்கிற ஜெர்மனியில் இருக்கிற ஒரு விஞ்ஞானி, அவர் ரேடியோ அலைகளை உருவாக்கி மற்றும் தொலைவில் ரெக்கார்ட் செய்வதன் மூலம் மின்காந்த அலைகள் இருப்பதை நிரூபித்தார். அதாவது ஆப்டிக்கல் லைட் நமக்கு கண்ணால் புலப்படுவதை தவிர்த்து வேற ஒரு ஒளி வேற வேவ்லெங்தோடைய கூட அலை நீளத்தில் கூடிய ஒளி இருக்கிறது என்று அவர் நிரூபித்தார். அது ரேடியோ வேவ்ஸ்ல ரேடியோ லைட் சொல்லுவாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் ஆப்டிக்கல் தவிர்த்து இன்னொரு வேவ்லெங்த் லேபரட்டரியில உருவாக்கி ரெக்கார்ட் பண்ணது முதல் முறை 1888. அவர் ரொம்ப ஃபேமஸ்லி said it's of no use whatsoever. இதனால் எந்த பயனும் இல்லை என்று ஹெர்ட்ஸ் சொன்னார். அஃப்கோர்ஸ் ரேடியோ வேவ்ஸ் இல்லாத நம்ம வாழ்க்கையை இமேஜினே பண்ண முடியாது இந்த காலத்தில். அஃப்கோர்ஸ் அந்த காலத்தில் அவர் கண்டுபிடிச்சவொன்னு அவர் சொன்னார், இந்த மாதிரி இதனால என்ன பயனும் இல்லை, நான் சும்மா லெபார்ட்டரியில் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னார் ஹெர்ட்ஸ். எனக்கு என்னோட ஸ்க்ரீன் மறையிறது இந்த ஜூம் இதனால ஏன்னு தெரியல. சரி, அதுக்கப்புறம் இந்தியாவில் கல்கட்டாவில் ஜெகதீஷ் சந்திர போஸ் என்பவர் ரேடியோ வேவ்ஸ் நீண்ட தூர தொடர்பு ரேடியோ அலைகளை பயன்படுத்தலாம் என்பது உலகில் முதல் முறை நிரூபித்தவர் ஜெகதீஷ் சந்திர போஸ். அவர் தான் முதல்ல ஹென்ரிக் ஹெர்ட்ஸ் வந்து லெபார்ட்டரியில் உற்பத்திட்டு ரெக்கார்ட் பண்ணாரு. ஜேசி போஸ் தான் முதல் முறையாக உலகத்திலே ரேடியோ வேவ்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு தூரத்தில் வயர்லெஸ் மூலமாக வயர் இல்லாத ரெக்கார்ட் பண்ண முடியும் நிரூபித்தவர் அவர் தான் முதல் முறை. ஆனால் அவர் பேட்டன்ட் பண்ணுறது நம்பிக்கை இல்லாதவர், ஸோ பேட்டன்ட் பண்ணவில்லை. அதனால் ரொம்ப வருஷ கணக்காக மார்க்கோனி தான் முதலாக வயர்லெஸ் டெக்னாலஜி இன்வென்ட் பண்ணாரு வழக்கத்தை நம்பினாங்க. நம்ம என் டெக்ஸ்ட் புக்லேயும் அப்படிதான் இருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக தான் IEEE ஒத்துண்டாங்க. இந்த மாதிரி ஜேசி போஸ் தான் அந்த டிஸ்கவரியோட புகழ் ஜேசி போஸ் தான் முதல்ல கிடைக்கணும், மார்க்கோனி அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாருன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அடுத்தது ஜான்ஸ்கி என்பவர், கார்ல் ஜான்ஸ்கி. அவர் யூஎஸ்ல பெல் லேப்ஸ்ல வேலை புரிந்த ஒரு என்ஜினியர். அவர் சூரியனுடைய ஹெர்ட்ஸ் ரேடியோ வேவ்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சார். அப்புறம் ஜேசி போஸும் வயர்லெஸ் டெக்னாலஜி இன்வென்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய அஸ்ட்ரானமர்ஸ் சூரியன் ரேடியோ அலைகள் கண்டுபிடிக்க முடியுமான்னு நிறைய பேர் முயற்சி எடுத்தாங்க. ஸோ ஆனால் ஒரு முயற்சியும் நிறைவடையில. எனக்கு அவங்களோட டெலஸ்கோப் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. 1933 கார்ல் ஜான்ஸ்கி என்பவர் பெல் லேப்ஸ்ல வேற ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தார். டிரான்ஸ்அட்லாண்டிக் கம்யூனிகேஷன் பற்றி அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் ரேடியோ ஆண்டனா கீழே இருக்கிற ஒரு ஃபிகர் தான் அவர் ரேடியோ ஆண்டனா. ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸ், ஒரு ஹிஸ்ன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா ரேடியோ எமிஷன் அவர் கண்டுபிடிச்சார். அந்த ரேடியோ எமிஷன் ஒரு நாள் முழுக்க ஜாஸ்தி ஆகிட்டு அப்புறம் கீழே போயிட்டு கீழே போயிட்டு. ஆனால் இந்த மேலேயும் கீழே போகிற பீரியடுங்கிறது 24 hours இல்லாத 23 hours 56 minutes, அதாவது 24 கூட 4 நிமிஷம் கம்மியாக அவர் பார்த்தார். ஸோ இது 23 மணி 56 நிமிஷங்கிறது நம்ம அஸ்ட்ரானமர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு. அது சைடியல் ரேட் ஆஃப் ரொட்டேஷன். எர்த்தோட ரொட்டேஷன் ரேட்டு
23 hours 56 minutes. அதனால இந்த பீரியாடிசிட்டியில் அவர் ரேடியோ வேவ்ஸ் டிடெக்ட் பண்ணதுனால அவருக்கு சோலார் சிஸ்டம்க்கு வெளியிலேன்னு வர ரேட்ஸ் தான் இருக்க முடியும், நம்ம ஏர்த்துக்குள்ளே இருக்கிற ரேடியோ வேவ்ஸாக இருக்க முடியாதுன்னு அவர் நிரூபித்தார். அதனால இதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் ரேடியோ அஸ்ட்ரானமி வாஸ் பார்ன். ஸோ சோலார் சிஸ்டம்க்கு வெளியில் இருக்கிற யூனிவர்ஸ்லேருந்து ஸ்டார் இல்லை கேலக்ஸி என்னன்னு தெரியல அவருக்கு இதுலேருந்து வரக்கூடிய ரேடியோ வேவ்ஸ் முறையாக டிடெக்ட் பண்ணவர் கார்ல் ஜான்ஸ்கி. இதனால் ரேடியோ அஸ்ட்ரானமி பார்ன் 1930. இது பெரிய நியூஸ். அது நியூயார்க் டைம்ஸ் ஃப்ரண்ட் பேஜ்லாம் வந்துச்சு, நாங்கள் ரைட் சைடில் காமிக்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லாத அவர் எங்கேருந்து பீக் எங்கேருந்து வந்ததுன்னா சஜிட்டேரியஸ்லேருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சார். சஜிட்டேரியஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சஜிட்டேரியஸ் என்ன ஸ்பெஷலாக என்ன இருக்குன்னா, நம்ம கேலக்ஸி நம்ம மில்கி வே ஓட சென்டர் இருக்கு. ஸோ நம்ம மில்கி வே சென்டர்லேருந்து தான் ஜாஸ்தி ரேடியோ வேவ்ஸ் வருதுன்னு அவர் கண்டுபிடிச்சார். இதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சோன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் எல்லாரும் செகண்ட் வேர்ல்டு வாரில் ரேடார் டெவலப்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ ரேடியோ இதுக்கப்புறம் ஒன்றும் ஒரு 10 வருஷமா ஒன்றுமே நடக்கலை, எக்ஸெப்ட் ஃபார் குரோட் ரேபர்ங்கிறவர் சிகாகோ பக்கத்தில் இலினாயில் அவர் இன்ஜினியர் இருந்தார். அவர் வீட்டில் அவர் ஜான்ஸ்கியோட டிஸ்கவரியை கேள்விப்பட்டு வீட்டில் அவரே ஒரு இங்கே சென்ட்ரல் இருக்கிற ஃபிகர் டிஷ் அவரே தயாரித்து அவர் ரேடியோ வேவ்ஸ் இந்த மாதிரி வானத்துலேருந்து வர ரேடியோ வேவ்ஸை என்ன மாதிரி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். ஸோ இவர் தான் உலகிலேயே ஒரு 10 வருஷத்துக்கு அவர் தான் உலகிலேயே முதல் ரேடியோ அஸ்ட்ரானமர் சொல்ல முடியாது, ஒரே ரேடியோ அஸ்ட்ரானமர். ஸோ ஒரே ரேடியோ அஸ்ட்ரானமர் 10 வருஷத்துக்கு குரோட் ரேப்பர் தான் இருந்தார். அவர் தான் முதல் முறையாக நம்ம வானத்தோட ரேடியோ எமிஷன் ஓட மேப்ஸ் வரைந்தவர் அவர் தான். இங்க காமிக்கிற கிராஃப் மொத்தம் பாட்டம் ரைட்ல இருக்கிற மேப்லாம் அவரால் உருவாக்கப்பட்டது. ஸோ ஏன் ரேடியோ வேவ்ஸ் ஏன் முக்கியம், ஏன் ரேடியோ வேவ்ஸ் டிடெக்ட் பண்ணும் ஜான்ஸ்கி கண்டுபிடிச்ச உடனே ஏன் எல்லா அஸ்ட்ரானமர்ஸும் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க, இல்லை குரோட் ரேப்பர் ஏன் இந்த மாதிரி பண்ணாரு, ஏன் அதோட முக்கியத்துவம் என்னன்னா, புலப்படும் ஒளி அதாவது ஆப்டிக்கல் விசிபிள் லைட்டை தவிர பூமியின் வளிமண்டலம் அதாவது அட்மாஸ்பியர் ரேடியோ பேண்டை மட்டும் டிரான்ஸ்மிட் பண்ண அலோவ் பண்ணும். அது மொத்தம் த அட்மாஸ்பியர் இஸ் டிரான்ஸ்பரண்ட் ஒன்லி டு ரேடியோ வேவ்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் வேவ்ஸ். பாக்கி எல்லா வேவ்லெங்ஸும் நீங்கள் எக்ஸ்ரே, காமா ரே, அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட், மில்லிமீட்டர் எதை எடுத்தாலும் நம்ம அட்மாஸ்பியர் அதை நம்ம பூமி சர்ஃபேஸ்க்கு வர அலோவ் பண்ணாது, அது அப்சார்ப் ஆகிடும், அது இட்ஸ் ஒபேக். அதனால ஸோ ஆப்டிக்கல் வேவ்லெங்த் நம்ம 3500 இல்லை 5000 வருஷமாக நம்ம வானத்தை நோக்கி ஆராய்ச்சி பண்றோம்னு சொன்னாக்கா நம்ம விசிபிள் லைட்ல கண்ணால் புலப்படும் ஒளியை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆராய்ச்சி பண்றோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக 5000 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக இது இரண்டாவது ஒரு வேவ் பேண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு, ரேடியோ வேவ்ஸ் இருக்கு. ஸோ அதை யூனிவர்ஸை ஸ்டடி பண்ணுறது. தட்ஸ் வை இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அதனால அதோட முக்கியத்துவம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால போருக்கு பிறகு இந்த ரேடார்ல வேலை பண்ண இன்ஜினியர் திருப்பி யூனிவர்சிட்டிக்கு வந்து திருப்பி ரிசர்ச் ஆரம்பிச்சாங்க. ரேடியோ தொலைநோக்கிகள் ரேடியோ வானம் ஆப்டிக்கல் வானத்திலிருந்து மிகவும் வித்தியாசமானது என்பது காட்டியது. ஸோ குரோட் ரேப்பரோட மேப் நீங்க பார்த்தீங்க. அந்த போர் இரண்டாவது உலக போருக்கு அப்புறம் திரும்பி வந்த ரேடார் டெக்னீஷியன்ஸ் இன்னும் பெரிய டெலிஸ்கோப் உருவாக்கி அதனால இதோட பெட்டர் மேப்ஸ் இதோட மேன்மையான மேப்ஸ் உருவாக்கின போது அங்கே என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இது ஆப்டிக்கல் வானம் இருக்கு. ஆப்டிக்கல் வானத்தில் டே டைத்தில் சூரியன் இருக்கு, நைட் டைத்தில் சந்திரன் இருக்கு. சந்திரனை ஊற்றினாக்க கோள்கள் இருக்கு, கோள்கள் ஊற்றினாக்க நட்சத்திரம் இருக்கு. நட்சத்திரத்துக்கு அப்புறம் ஒரு பால்வெளி மண்டலம், இந்த மில்கி வேன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் டெலிஸ்கோப் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நெபுலாஸ் தெரியும், கேலக்ஸி தெரியும், எக்ஸெட்ரா. ஆனால் ஸோ நம்ம வானத்தில் என்ன மாதிரி பொருட்கள் இருக்கு, என்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆனால் இந்த ரேடியோ டெலிஸ்கோப் இந்த மாதிரி புதுமான ரேடியோ தொலைநோக்கியாளர் ரேடியோ வானத்தை அனலைஸ் பண்ணி மேப் பண்ணி டிரா பண்ணி பார்த்த போது அவங்க இது ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணித்து. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரைட்ல பாத்தீங்கன்னாக்க இந்த ஆல் ஸ்கை மேப் ஆஃப் த ரேடியோ ஸ்கை. ஆல் ஸ்கைனா ஒரு 360 டிகிரிஸ் கவர் பண்ற மாதிரி ஒரு ஆல் ஸ்கை மேப். நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் see the மில்கி வே மேல டாப் லெஃப்ட் லைன் பாட்டம் ரைட் போறது ஒரு பேண்ட் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதை நம்ம பால்வெளி மில்கி வேன்னு சொல்லுவாங்க. நம்ம கேலக்ஸி ரெண்டு நட்சத்திரம் மாதிரி தெரியுது. அது நமக்கு தெரிஞ்ச நட்சத்திரம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச அஸ்வினி, பரணி, திருவாதிரை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது புது சோர்ஸ். காசியோபியா ஏ, சிக்னஸ் ஏன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஹைட்ரா ஏ, வர்கோ ஏ போன்ற ரேடியோ வானில் உள்ள மிக பிரகாசமானவை. ஆனா இந்த பிரகாசமான ரேடியோ பிரகாசமான பொருட்கள்
நமக்கு நம்ம கண்ணால் காணக்கூடிய வானில் தென்படாது. அதான் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ வானில் பிரகாசமான ரேடியோ மூலங்களுக்கு குறிப்பிடத்தக்க ஆப்டிக்கல் சகாக்கள் எதுவும் தென்படவில்லை. அதே மாதிரி வானில் பிரகாசமான ஆப்டிக்கல் சோர்சஸ்க்கு குறிப்பிடத்தக்க ரேடியோ சகாக்கள் எதுவும் தென்படவில்லை. ஸோ இந்த ஆப்டிக்கல் ஸ்கையும் ரேடியோ ஸ்கையும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. அது எப்படி இருக்க முடியும்? ஒரே பிரபஞ்சம், ஒரே யூனிவர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி நம்ம ரேடியோ வானமோ ஆப்டிக்கல் வானமோ அவ்வளவு சம்பந்தமே இல்லாத இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரு குழப்பம். அது ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பசில். அதனால ஏன் அப்படின்னு ஒரு 10 வருஷம் தெரிய வந்தது. அதனால இந்த டிஃபரன்ஸால என்ன தெரிய வந்ததுன்னா, புதிய உமிழ்வு செயல்முறைகள், நான் கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு கண்டுபிடிச்சேன். ஸோ இது கரெக்டான வார்த்தைன்னு நினைக்கிறேன். எமிஷன். ஸோ புதிய எமிஷன், நியூ பிசிக்கல் எமிஷன் ப்ராசஸஸ். ஸோ நியூ டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ப்ராசஸஸ். Synchrotron, cyclotron emission, black body from hot plasma, coherent emission, masers, hyperfine transition. All of these emissions, இந்த மாதிரி செயல்முறைகள் ஆப்டிக்கல் எமிஷன் செயல்முறைகள் ஆப்டிக்கல் ஸ்கை மூலமா கண்டுபிடிக்கிறது இயலாது. அது வரைக்கும் தெரியாதவை. இதை புதிதாக தெரிஞ்ச உமிழ்வு செயல்முறைகள். அதே மாதிரி முற்றிலும் புதிய வான் பொருட்கள், பல்சார்ஸ், ரேடியோ கேலக்சிஸ், பிளாக் ஹோல்ஸ், பவர்ட் ஜெட்ஸ் அண்ட் குளோப்ஸ், ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியை, மேசர்ஸ், ரேடியேஷன் ஃப்ரம் தி பிக் பேங், இதெல்லாம் நான் பார்ப்போம், ஒன்னொன்றாக பார்ப்போம். இப்போ இதெல்லாமே புதிதாக ரேடியோ வானத்தை ஆராய்ச்சி பண்ணால கண்டுபிடிக்கப்பட்டவை. இதனால இந்த பொருட்களும் ஆப்டிக்கல் வானத்தில் இருக்க பொருட்களும் ரொம்ப வித்தியாசமானவை. அதே மாதிரி பிரபஞ்சத்தில் புதிய கூறுகளை ஆய்வு செய்ய, ஸோ ஸோ யூ ஆல்சோ குட் ட்ரை அண்ட் ரிசர்ச் நியூ கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஷாக்ஸ், ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸ், தெர்மலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ், கோல்ட் கேஸ், மாலிக்யூல்ஸ். All of these could not be analyzed before or were not known or studied before till radio astronomy came into the picture. So this is why they're so different. Radio astronomy and the emission செயல்முறைகள், எந்த பொருட்களிலிருந்து எமிஷன் வருகிறதோ, எந்த மாதிரி கூறுகளை ஆய்வு செய்ய முடியுமோ, அதெல்லாம் ஆப்டிக்கல் வானத்திலும் ரேடியோ வானமும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனா ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு? நம்ம லேப்ல இருக்கிற எக்ஸாம்பிள் வழியாக பார்ப்போம். ஸோ மின்காந்த நிறைமாலைனா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். நம்ம ரேடியோலேருந்து காமா ரே வைக்கிறோம் போகும் ஸ்பெக்ட்ரம் தெரிஞ்சவை தான். லெஃப்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரு போட்டோ இருக்கு. இது நாசால ஒரு சயின்டிஸ்ட் எடுத்த போட்டோ. அவர் கையே ஒரு கருப்பு பைக்குள்ள போட்டு இருக்காரு. நம்ம ஆப்டிக்கல் வேவ் விசிபிள் லைட்ல பார்த்தீங்கன்னாக்க கை தெரியாது. அதே ஆளு ஒரு இன்ஃப்ராரெட் கேமரா மூலமாக போட்டோ எடுத்து ரைட் சைட்ல பார்த்தோம்னா அந்த கருப்பு பை டிரான்ஸ்பரண்ட் ஆயிருக்கு இன்ஃப்ராரெட்டுக்கு. ஆனா உள்ள இருக்கிற கையில இருக்கிற வெப்பம் இருக்குது, அது இன்ஃப்ராரெட்ல எமிட் பண்றதுனால உங்க பேகுக்குள்ள பார்க்க முடியாது. ஸோ இதே போல கீழே நீங்க பாத்தீங்கன்னாக்க ஐபோன் ஒரு போனை பிடிச்சுன்னு ஒரு கை இருக்கு. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னாக்கா இன்ஃப்ராரெட் கேமரால பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற சூடு எங்கேன்னு வருது, ரத்தத்தினால வருது. அந்த ரத்தம் எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்ஃப்ராரெட் அதே மாதிரி காமிக்கும். விசிபிள்ல நீங்க மேல இருக்க தோல் தெரியும். அல்ட்ரா வயலட் சதை தெரியும். உள்ள தோலுக்குள்ள இருக்கிற சதை அல்ட்ரா வயலட் கேமரா இமேஜ் பண்ணும். அதே மாதிரி எக்ஸ்ரே கேமரா இமேஜ் பண்ணா உள்ள இருக்கிற போன், ரைட், போனை இமேஜ் பண்ணும். இதே மாதிரி ஸோ ஒரு பொருள் தன்மையை தூரத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்க கையை கத்தியால வெட்டாம தூரத்திலிருந்து கேமரா மூலமாக இமேஜ் எடுத்து கண்டுபிடிக்கணும் என்றால் அனைத்து அலைநீளங்களிலிருந்தும் தகவல்கள் சேகரிக்க வேண்டும். ஸோ ஒரு வேவ்லெங்த் மாத்திரம் ஆப்டிக்கல் மாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா உள்ள நமக்கு எலும்பு இருக்கு, இல்ல சதை இருக்கு, இல்ல ரத்தம் இருக்கு தெரியாது. எல்லா வேவ்லெங்த் எல்லா ஃபுல் மின்காந்த நிறமாலையிலிருந்து வர இன்ஃபர்மேஷனை கூடி சேர்த்தால்தான் நம்ம கைக்குள்ள என்னெல்லாம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்க இயலும். அதே மாதிரி தான் யூனிவர்ஸ்லயும் அதே மாதிரி. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பிக்சர். மல்டி வேவ்லெங்த் மில்கி வேன்னு சொல்லுவாங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா மேலே இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மில்கி வே, நம்ம வானத்துல தோணக்கூடிய மில்கி வேல இந்த பால்வழிங்கிறது அதை ஸ்ட்ரிப்பாக எடுத்து இப்படி ஃபிளாட்டன் பண்ணி காமிச்சிருக்காங்க. மேல இருக்கிறது ஒரு ரேடியோ வேவ் டெலிஸ்கோப் மூலமாக எடுத்த பிக்சர். அது கீழே நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அப்புறம் மாலிகுலர் கேஸ் எங்க இருக்குன்னு காமிக்கும். அப்புறம் இன்ஃப்ராரெட் இமேஜ், மிட் இன்ஃப்ராரெட் இமேஜ், நியர் இன்ஃப்ராரெட் இமேஜ், ஆப்டிக்கல் இமேஜ் நம்ம கண்ணில் பார்க்க முடியும், பார்க்கக்கூடியது. எக்ஸ்ரே இமேஜ், காமா ரே இமேஜ். இதுல என்ன பார்க்கணும்னா ஒரு இமேஜ்லும் மில்கி வே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. ஏன் வித்தியாசமாக இருக்கிறது என்றால் ஃபர்ஸ்ட் வித்தியாசமா இருக்கிறதுனாக்க எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை. ஒரே ஒரு வேவ்லெங்த் ஆப்டிக்கல் மாத்திரம் இல்ல இன்ஃப்ராரெட் மாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா
முழு விவரம் நமக்கு புரியாது. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன், எல்லா வேவ்லென்த் இன்ஃபர்மேஷன் நமக்கு கூடி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வேண்டும். அது ஏன் இப்படி டிஃப்ரெண்டாக இருக்கு என்றால் இதனால். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ரேடியோ முதல் ரோ பார்த்தீங்கன்னாக்கா ரேடியோ எமிஷன், ரேடியோ லைட் வருது, கோல் கேஸ், பல்சார்ஸ், மாலிக்யூல், சூப்பர்னோவா ரெமினன்ஸ்லேருந்து வரும். இன்ஃப்ராரெட் எமிஷன், இன்ஃப்ராரெட் லைட்டு டஸ்ட்லேருந்து, கோல்ட் ஸ்டார்ஸ்லேருந்து, ஸ்டார் ஃபார்மிங் ரீஜன்ஸ்லேருந்து வருது. விசிபிள் லைட் நம்ம கண்ணால் கூடிய பார்க்கும் ஒளி ஸ்டார்ஸ், நட்சத்திரம் ரொம்ப சூடாக இருக்க நட்சத்திரோட சுற்றி இருக்கிற கேஸ்லேருந்து, பிளானட்டரி நெபுலா, நோவாலேருந்து வருது. அல்ட்ராவயலட் ரேடியேஷன் ரொம்ப ரொம்ப வெப்பமாக, சூரியன் வந்து 5000 இல்லை 5500 டிகிரி வெப்பம்னாக்க சில நட்சத்திரம் 15, 20, 25,000 டிகிரி வெப்பம் இருக்கும். அந்த மாதிரி நட்சத்திரத்தில் வர எமிஷன் அல்ட்ராவயலட்ல வரும். அதே மாதிரி எக்ஸ்ரேங்கிறது ஒயிட் ட்வார்ஃப், நியூட்ரான் ஸ்டார்ஸ், பிளாக் ஹோல்ஸ், ஆக்டிவ் கேலக்டி நியூக்ளியர்லேருந்து வரும். காமா ரேங்கிறது காஸ்மிக் ரேஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் சுற்றி இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லேருந்து வரும். ஸோ ஒரு வேவ் லெங்க்த்தும் நம்ம மில்கிவேல ஒரு பகுதியில் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சோர்ஸ்லேருந்து வர்றதுனால ஒரு வேவ் லெங்க்ல நம்ம யூனிவர்ஸ் வெவ்வேறு மாதிரி நம்ம காண முடியாது. அதனால தான் எல்லா விவரமும் சேர்த்து வச்சாதான் நம்ம மில்கி வேல என்னெல்லாம் இருக்கு என்று உணர முடியும். இன்னும் சில உதாரணங்கள். ஸோ இது ஆண்ட்ரோமேடா கேலக்சின்னு சொல்லுவாங்க. நம்ம மிக அருகில் உள்ள கேலக்சி ஆண்ட்ரோமேடா கேலக்சி. அந்த கேலக்சி மேலே பார்த்தீங்கன்னாக்கா அதே கேலக்சியோட இமேஜ் எக்ஸ்ரே, அல்ட்ராவயலட், விசிபிள், இன்ஃப்ராரெட், ரேடியோ இமேஜ் டெலிஸ்கோப் எடுத்த இமேஜ். ஒரு டெலிஸ்கோப்லையும் வெவ்வேறு ஷேப், இல்லை வெவ்வேறு சைஸ், வெவ்வேறு பார்ட்ஸ் ஆஃப் த கேலக்சிஸ் நமக்கு தெரிய வருது. ஏன் தெரிய வருதுன்னா ஒரு வேவ்லென்த்லையும் ஒரு காம்பனண்ட், ஒன்று வந்து கேஸ், இன்னொன்று ஹாட் ஸ்டார்ஸ், இன்னொன்று கோல்ட் ஸ்டார்ஸ், இன்னொன்று பிளாக் ஹோல், இன்னொன்று ஒயிட் ட்வார்ஃப், அந்த மாதிரி எமிஷன் வரதுனால இட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி பாட்டம்ல பார்த்தீங்கன்னாக்கா சன், the image of the sun taken in every wavelength, although it looks very, very different because each wavelength gives you information about a different part of the sun, about the gas at a different temperature in the sun. ஓகே, இப்போ நம்ம ரேடியோ வேவ்லெங்க்ல என்ன மாதிரி சோர்ஸ்லேருந்து நமக்கு ஒளி வருதுன்னு பார்த்தோம். இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் எடுத்து நம்ம பூமியிலேருந்து மேலே வெளியில போய் ஃபுல் பிரபஞ்சம் வைக்கிறோம், போய் பார்க்கலாம் என்னெல்லாம் தெரிய வருது அப்படின்னு. ஸோ முதல்ல சூரிய குடும்பம், சூரியனை முதல்ல பார்ப்போம். ஸோ சூரியன் நீங்க விசிபிள்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெள்ளையா இருக்கும், அது மேலே கொஞ்சம் கருப்பு புள்ளி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ரேடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான தோற்றம் உள்ளது. நீங்கள் ரைட் டாப்ல ரைட் பாட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டிஃப்ரெண்டான, ரொம்ப வித்தியாசமான தோற்றம் உள்ளது. ரேடியோ அமைதியான சூரியன் பிராட்பேண்ட் தோற்சியான உமிழ்வை வெளியிடுது. அதாவது பிராட்பேண்ட் கண்டினியூம் எமிஷன்னா ரேடியோவில் எல்லா வேவ்லெங்க்லையும் எமிஷன் அதுலேருந்து வரும். ஆனால் சில நேரம் தீப்பொறிகள், ஃபிளேர்ஸ், இல்லை ப்ராமினன்சஸ், சோலார் ஸ்டார்ம்ஸ், இல்லை கரோனல் மாஸ் இஜெக்ஷன்ஸ், வெடிப்புகள் போன்றவை இதை விட மில்லியன் மடங்கு வலிமையானவை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ம்ஸ் வந்துச்சுன்னா, ஃபிளேர் இல்லை சோலார் ஸ்டார்ம் இல்லை எஜெக்ஷன் வந்துச்சுன்னா, குவாய்ட் சன் ரேடியோ எமிஷனோட ஒரு ஃபியூ மில்லியன் டைம்ஸ் ஜாஸ்தி பிரைட்னஸ் அதிகரிக்கும். ஓகே, ஸோ சூரியன் வந்து ரேடியோ வேவ்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாட் ஓன்லி இஸ் இட் டிஃப்ரெண்ட், இட் கீப்ஸ் வேரியிங் வித் டைம். ஸோ நீங்கள் பாட்டமில் பார்த்தீங்கன்னாக்கா அது டைனமிக் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் டைம், ஒய் ஆக்சிஸில் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. நீங்கள் பார்த்து சடனாக ஒரு எமிஷன் சடனாக பிரைட்டாக வருதுல்ல, அதுதான் ஒரு ஃபிளேர் இல்லை ஒரு ஸ்டார்ம்னு சொல்லுவாங்க. இது ஒரு மூவி. இது ஆஸ்திரேலியாவில் MWAன்னு ரேடியோ டெலிஸ்கோப் இருக்கு, மர்ச்சிசன் வைல்ட்ஃபீல்ட் அரே. அந்த அரேல ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வினாடியும் ஒரு போட்டோ எடுத்து, ஒரு இமேஜ் எடுத்து ஒரு மூவியாக பண்ணியிருக்காங்க. நீங்க பார்க்கலாம் எப்படி மாறுபட்டே வருது என்று. அந்த கருப்பு சர்க்கிள்ங்கிறது, கருப்பு வட்டம் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய சூரியனோட அளவு. ஆனா அந்த ரேடியோ சூரியன் நம்ம கண்ணால் பார்க்க சூரியனோட ஜாஸ்தி அளவு இருக்கு, அதோட பெருசா இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஏதோ வெளியில வருது இல்லையா, அது ஒரு சோலார் ஸ்டார்ம். இது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இதுவும் அதே டெலிஸ்கோப், மர்ச்சன்ட் ஒயிட்ஃபீல்ட் அரேலேருந்து எடுத்த டெலிஸ்கோப். திவ்யா ஓபராய் என்பவர் NCRA பூனேல வேலை பண்றார், அவர் எடுத்த படம் இது ஒரு பாதி சூரிய கிரகணம், பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் போது எடுத்த படம். ஸோ நீங்க இந்த டேஷ்ட் வட்டம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த டேஷ்ட் வட்டம் நம்ம கண்ணால் நம்ம மூன், ஒரு நிலாவோட வட்டம். இந்த ஃபுல் சாலிட் பிளாக் கருப்பு வட்டம் சூரியனோட கண்ணால் பார்க்கக்கூடிய சூரியனோட வட்டம். நீங்க அது பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் நம்ம கண்ணால் நிறைய படம் பார்த்துருக்கோம், ஆனால் ரேடியோவில் பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியுது. அடுத்தது கோள்கள்.
வியாழன் மற்றும் சனி கோள்கள் ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் ரொம்ப வலுவான காந்த புலன்களை கொண்டுள்ளன. ரொம்ப ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டால உண்டாயிருக்குது. பிகாஸ் வெரி ஸ்ட்ராங் ஃபீல்ட் when it hits the solar wind இல்ல சூரியன் ஒரு சூரிய காற்று வரும். சூரியன் காற்று இந்த காந்தப்புலோட மோதும் போது டெக்காமீட்டர்ல less than 30 மெகாஹெர்ட்ஸ் 10 20 30 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி ரேடியோ வேவ்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப வேரியபிளாகவும் உருவாகும். ஸோ நீங்க பாட்டம் ரோல பார்த்தீங்கன்னா இது டைம் வர்சஸ் ஃப்ரீக்வன்சி பிளாட்ஸ் டைனமிக் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க. இது ரொம்ப ஷார்ப்பா லைன் மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒரு sharp emission in the radio from Jupiter during these whenever the solar wind hits the magnetic field. இப்போ நீங்க ரைட் டாப்ல பாத்தீங்கன்னாக்கா மேல ஒன்று தெரியுது, கீழே ஒன்று தெரியுது. இங்க மேல தெரியுது சனின்னு நினைக்கலாம், அது தவறு. மேல தெரியும் படம் ஜூபிட்டர் இல்ல வியாழன், கீழே தெரியும் படம் சனி. ஓகே, இந்த ஏன் வியாழன் சனி மாதிரி தோற்றம் இருக்கு ரேடியோலனா, அது வியாழன் இருக்கிற காந்தப்புலனோட லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னால சனி மாதிரி ஒரு ரிங் மாதிரி வட்டம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ ஏன் என்ன சொல்ல வர்றேன்னாக்கா, நீங்க கண்ணால இல்லை டெலிஸ்கோப் மூலமாக கண்ணால பார்க்கக்கூடிய ஆப்டிக்கல் இமேஜும் ரேடியோ இமேஜும் ஒரே ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது ஏன் வித்தியாசமா இருக்கும்னா, அது எதுனால உங்க உள்ளி வருதுங்கிறது அது வித்தியாசமா இருக்கிறதுனால அது எப்படி காண முடியுமோ அதுவும் வித்தியாசமா இருக்கும். ஓகே, அடுத்தது பூமிக்கு அருகில். ஸோ எஃப்எம் ரேடியோ, நீங்க எஃப்எம் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் செட் வச்சுருப்பீங்க. மீட்டியார் ஷவர் இல்லை எரிக்கல்ல கேட்க முடியும் நம்ம. ஸோ நீங்க மீட்டியார் ஷவர் பர்சீஸ் லியோனேட்ஸ் இந்த மாதிரி பெரிய மீட்டியார் ஷவர் வரும்போது நீங்க வெளியில நீங்க டெரஸ்ல மொட்டை மாடிக்கு போய் ஒரு எஃப்எம் ரேடியோ ஏதோ ஒரு டியூன் நீங்க நம்ம ஹொரைசன் கீழே இருக்கிற ஊர்ல இருந்து வர எஃப்எம் ரேடியோ நம்ம கேட்க முடியாது இல்லைங்களா. நீங்க சென்னையில இருக்கச்ச நீங்க திருச்சி எஃப்எம் ரேடியோ கேட்க முடியாது. ஆனா நீங்க மீட்டியோ ஷோ வரும்போது நீங்க சென்னையில உட்காந்து திருச்சியில மதுரை எஃப்எம் ரேடியோ டியூன் பண்ணி கேட்டீங்கன்னாக்கா சில நேரம் மீட்டியோர் வரும்போது மீட்டியோர் அது பாதையில இருக்கிற ஆட்டம்ஸ் அயனைஸ் பண்ண அந்த அயனைஸ் பண்ண ஆட்டம்ஸ் அதை ரிஃப்ளெக்ட், அது திருச்சியில் இருக்கிற எஃப்எம் ரேடியோ வேவ்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆக்கி சென்னையில கேட்க முடியும். ஸோ நான் இப்போ ஒரு ஆடியோ ஃபைல் போட்டேன், உங்களுக்கு கேட்க முடிஞ்சதா தெரியல. கேக்குதா? சத்தம் கேக்குதா? இல்ல நான் கேட்கல சார். கேட்கலையா? சாரி, அது இங்க இருந்து ஷேர் பண்றது சரியா இல்லை. ஸோ நீங்க இன்டர்நெட்ல நீங்க தேடினா இந்த மாதிரி மீட்டியோர் ஷவர் எஃப்எம் ரேடியோன்னு தேடினாக்க உங்களுக்கு அந்த எஃப்எம் ரேடியோ என்ன கேட்குமோ அது ஆடியோ ஃபைல் உங்களுக்கு நீங்க கேட்கலாம். ஸோ அது நீங்க இந்த வீட்லயே பண்ணலாம். ஸோ இது ஒரு amateur astronaut டாஸ் கேன் டூ திஸ் வெரி நைஸ்லி. ஸோ மீட்டியோர் ஷவர் இருக்கும்போது நீங்க ஆப்டிக்கல் பிளானட் ஃபெஸ்டிவல் 2024 நீங்க ஆப்டிக்கல் டெலிஸ்கோப் மூலமாக பண்றது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த மாதிரி ரேடியோ மூலமாக எஃப்எம் டிரான்சிஸ்டர் மூலமாக ரேடியோ அஸ்ட்ரானமியும் பண்ண ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட். டெலிஸ்கோப் தேவையில்லை, ஆண்டனா தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. எஃப்எம் ரேடியோ டிரான்சிஸ்டர் தேவை, அவ்வளவுதான். ரைட். ஸோ இந்த எரிக்கல் செல்லும் அயனியாக்கப்பட்ட பாதை அயனைஸ் ட்ரெயில் பயன்படுத்தி அடிவான ஹொரைசனுக்கு அப்பாற்பட்ட எஃப்எம் நிலையங்களின் விழுப்புகளை கேட்க முடியும். இது இந்த லெஃப்ட்ல பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு பிளாட், ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பண்ண பிளாட். ஸோ இதே மாதிரி நம்மளும் டாஸ் மூலமாக நிறைய பண்ண இயலும். ஓகே, ஸோ இங்கே கொஞ்சம் வெளியில போகலாம். பால்வழி வாயுவும் ரேடியோ உமிழும் பொருள். பால்வழி வாயு அயனைஸ் நெபுலாங்கிறது ஒரு நட்சத்திரம் சுத்தி இருக்கிற வாயு. அந்த நட்சத்திரம் ஒரு அல்ட்ராவயலட் ரேடியேஷனால அது அயனைஸ் ஆகும். அயனைஸ் ஆன கேஸும் ரேடியோ லைட்டை எமிட் பண்ண கூடும். அது ரேடியோ லைட் தெர்மல் கண்டினியூம் இல்லை தொடர்ச்சியாக ஒரு வெப்ப தொடர்ச்சி உமிழ்வும், ஸ்பெக்ட்ரல் லைன் இல்லை ரேடியோ நிறைமாலையும் எமிட் பண்ணும், ரெண்டும் பண்ணும். ஓகே, நீங்க இங்க பார்க்கிற இமேஜ் நம்ம மில்கி வேயோட பால்வழியோட சென்டரோட மில்கி வே இருக்கிற இந்த மாதிரி அயனைஸ் நெபுலாக்கள். ஒரு ரிங் மாதிரி இருக்கிறது சூப்பர்னோவா ரெமினன்ட், ரொம்ப டிஃப்யூஸா இருக்கிறது அயனைஸ் நெபுலா. இதெல்லாம் ஒரு நட்சத்திரம் சுத்தி இருக்கிற வாயு அயனைஸ் ஆகி ரேடியோல அது பிரகாசமாக தென்படுது. அதே மாதிரி நியூட்ரல் ஹைட்ரஜன் மேகங்களும் உண்டு. நியூட்ரல் ஹைட்ரஜன்ங்கிறது விசிபிள் லைட்ல பார்க்க இயலாது. ஆனால் இதற்கு ஒரு நிறமாலை கோடு உள்ளது. ரொம்ப முக்கியமான அஸ்ட்ரானமி ரொம்ப முக்கியமான நிறமாலை கோடு இல்லை ஸ்பெக்ட்ரல் லைன்ங்கிறது நியூட்ரல் ஹைட்ரஜனோட 1420.4 மெகாஹெர்ட்ஸ் லைன் தான். இந்த லைன் மூலமாக நம்ம பால்வழிய மேப் ஃபுல்லா மேப்பும் பண்ண முடியும். இதுல சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் இங்க கொடுத்துருக்கு.
அதே மாதிரி பால்வழி வாயுல சூப்பர்னோவா ரெம்னன்ட்டும் நம்ம ரேடியோ உமிழ் கொடுக்கும். சூப்பர்னோவா ரெம்னன்ட்ங்கிறது ஒரு பெரிய நட்சத்திரம். நம்ம சூரியனோட ஒரு 8 இல்லை 10 மடங்கு பெருமையான நட்சத்திரம். கடைசி காலத்துல அது ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் ஒரு வெடிச்சு அந்த வெடிப்பு ஒரு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மாதிரி டிஃப்யூஸ் ஆக பரவும். இந்த பரவச்ச சூப்பர்னோவா ரெம்னன்ட் சொல்லுவாங்க. நீங்க மேல் நடுவில் பார்த்தீங்கன்னா கிராப் நெபுலா விசிபிள் லைட்ல எடுத்த இமேஜ், ரைட் சைட்ல ரேடியோ இமேஜ். அதே மாதிரி பாட்டம் லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா கேசியோபியாங்கிற சூப்பர்னோவா ரெம்னன்ட் ஆப்டிக்கல்ல, ரைட் சைட்ல ரேடியோல பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப வித்தியாசமாக தெரிகிறது. இது ஏன் இப்படி எமிஷன் ஆகுதுன்னா, இவ்வளோ ஸ்ட்ராங்கா எமிஷன் ஆகுதுன்னா, இங்க இருக்கிற ஷாக் இல்லை அதிர்ச்சியாக ஷாக் ஃப்ரண்ட் வரும். இந்த சூப்பர்னோவா எக்ஸ்பேண்ட் ஆச்ச ஷாக் ஃப்ரண்ட்ல நம்ம எலக்ட்ரான்ஸ் நம்ம காந்தப்புறன்ல ஆக்சிலரேட் ஆகி, அந்த ஆக்சிலரேட் ஆனப்போ இதுக்கு சிங்க்ரோட்ரான் ஒரு எமிஷன் ஆகும். அந்த எமிஷன் ரேடியோ வேவ்லென்த் இருக்கிறதுனால ஒரு வித்தியாசமாக தெரிகிறது. ஓகே, ஸோ பல்சார் என்னும் ஒரு பொருள் ரேடியோ வேவ்லென்த் மூலமாக தான் டிஸ்கவரே பண்ணப்பட்டது. அதுக்கு முன்னாடி பல்சார்ங்கிற ஒரு பொருள் இருக்கு என்பதே தெரியாது. பல்சார்னா என்ன? பல்சார் ரொம்ப வேகமாக தன்னைத்தானே சுற்றும் ஒரு நட்சத்திரம். அது ஒரு நொடி ஒரு செகண்டுக்கு ஒரு இல்லை 500 முறை சுற்றும். அவ்வளோ ஃபாஸ்ட் சுற்றும் ஒரு ஸ்டார். இந்த கிராப் நெபுலால சென்டர்ல இருக்கிற ஒரு நியூட்ரான் ஸ்டார் ஒரு செகண்ட்ல 33 தடவை தன்னை சுத்திக்கும். அவ்வளோ வேகமாக சுற்றும் ஒரு நியூட்ரான் ஸ்டார். இந்த நியூட்ரான் நட்சத்திரம் என்கும் ஒரு ஸ்டார். அது ஒரு 10 கிலோமீட்டர் இல்லை 12 கிலோமீட்டர் அளவு தான் இருக்கும். டயமீட்டரே ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் சூரியனை போல எடை. நம்ம சூரியனை எடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் கம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னாக்கா ஒரு நியூட்ரான் ஸ்டார்னு கிடைக்கும். அதோட டென்சிட்டி எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது ஒரு காந்தப்புலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம பூமியை விட ஒரு 100 பில்லியன் மடங்கு ஜாஸ்தி இருக்கும் காந்தப்புலம் நியூட்ரான் ஸ்டாருக்கு உண்டு. இந்த நியூட்ரான் ஸ்டார் வந்து பல்சாராக காணப்படும் என்றால் அது ஆல்மோஸ்ட் ரேடியோல மட்டும்தான் பிரகாசிக்கும். நீங்க ரைட் சைட் பாட்டம்ல பாத்தீங்கன்னாக்க இந்த பல்சார் ஃபர்ஸ்ட் டிடெக்ஷன் சார்ட் ஆஃப் த பல்சார் ஜோசலின் பெல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜோசலின் பெல் டிடெக்ட் பண்ண பல்சார் டிடெக்ஷன் ஃபர்ஸ்ட் சார்ட் இதுதான். இதுக்காக அப்கோர்ஸ் அவங்க பிஎஸ்சி சூப்பர்வைசருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது, ஆந்தனி ஷூவிஷ் சொல்லிட்டு. பல்சார் ஏன் இந்த மாதிரி ரேடியோல காணப்படுது என்றால் இது ஒரு தன்னைத்தானே சுற்றும் ராட்சச கலங்கரை விளக்கு மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஒரு ஜைகான்டிக் லைட் ஹவுஸ் ஸ்பின்னிங் அரவுண்ட் இட் செல்ஃப். ஸோ நீங்க ஸ்டாரிங் எடுத்தீங்கன்னாக்க இந்த ஆக்சிஸ் ரொட்டேஷன் பி இருக்கு, அதை தானே சுத்தம். ஆனா இது ஒரு லைட் ஹவுஸ்னாக்க ஒரு பக்கம் ஒளி வரும். ஆனா இது 2 பக்கம் ஒளி இருக்கிற லைட் ஹவுஸ் நினைச்சுக்கோங்க. இந்த ஒளி தன்னைத்தானே சுற்றும் போது இந்த ஒளி இங்க போகும், அப்புறம் இங்க வரும், அப்புறம் இங்க வரும், அப்புறம் இங்க வரும், எக்ஸெட்ரா. ரைட்? இந்த ஒளி நம் பூமியின் திசையில் தோன்றும் என்றால் அப்போ ஒரு ஃபிளாஷ் ஆஃப் லைட் வரும் இல்லைங்களா? அப்புறம் ஒரு முறை சுத்திட்டு இன்னொரு முறை அதே திசையில வரும்போது இன்னொரு ஃபிளாஷ் ஆஃப் லைட் வரும். இது மாதிரி ஒரு செகண்டுக்கு ஒரு 10 தரம் சுத்திட்டுனா ஒரு செகண்ட்ல நமக்கு 10 தரம் ஒரு ஃபிளாஷ் ஆஃப் லைட் வரும். அதனால பல்சார் இல்ல பல்சேட்டிங் ரேடியோ சோர்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு எக்ஸாம்பிள் ஜிஎம்ஆர்டி மூலமாக எடுத்த ஒரு டைம் சீரீஸ் ஒரு பல்சாரை நோக்கி அது எடுத்த. ஸோ நீங்க பாத்தீங்கன்னாக்க எக்ஸாக்டா ரெகுலரா உங்களுக்கு ரேடியோல ஒளி வருது. இந்த ஒளி இந்த கலங்கரை விளக்கு ஒரு தரமும் என்னை பார்க்கும்போது ஒரு ஒளி, அப்புறம் இன்னொரு ஒளி, அப்புறம் இன்னொரு ஒளி, அப்புறம் இன்னொரு ஒளி, இந்த மாதிரி. ஆனா இது ஒரு செகண்டுக்கு 10, 30, 100 தரம் சுத்ததுனால ஒரு செகண்ட்ல 10, 30 இல்ல 100 தரம் இந்த மாதிரி பல்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, இந்த விளக்கம் ஆனா இது வரைக்கும் 3000க்கு மேற்பட்ட பல்சார்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் ஜிஎம்ஆர்டிலேருந்தே ஒரு 30-35 பல்சார் கண்டுபிடிச்சாச்சு இது. ஆனா அவற்றில் சில நம்ம அணு கடிகாரம் சொல்லுவாங்க, அட்டாமிக் கிளாக்கை விட துல்லியமானது. ஸோ ஒரு செகண்ட் நீங்க ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அது எவ்வளவு அக்யூரேட்டா அது சுத்தும் என்றால் 1 செகண்ட்ல 10⁻⁻15th of a second அக்யூரசியில அது சுத்திட்டு. ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி அக்யூரேட் அட்டாமிக் கிளாக் இன் த ஸ்கை. ஓகே, ஸோ இது ஒரு சிமுலேஷன். இந்த நியூட்ரான் ஸ்டாருங்கிறது ஒரு இந்த நீங்க மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பார்க்கலாம். அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு போலார் ரீஜன்ல ஒளி வெளியில வருது, அது மெஜெண்டா கலர்ல வருது. ஆனால் அது ரேடியோ வேவ் லெங்த், ரேடியோ ஒளி. அது தன்னைத்தானே ஒரு ஆங்கிள் சுற்றுறதுனால இந்த ஒளி ஒரு லைட் ஹவுஸ் பீம் மாதிரி சுத்திட்டே இருக்கும்.
அது நம் திசைக்கு வரும்னாக்கா எக்ஸாக்டா ஒரு சுத்தும் போது ஒரு ஃபிளாஷ் ஆஃப் லைட் நமக்கு தென்படும். ஸோ இதுதான் பல்சார்னு சொல்லுவாங்க. சுற்றும் போது இந்த மாதிரி தெரியும். இது இன்னொரு பல்சாரோட டேட்டா. ஓகே, இப்போ நம்ம பால்வெளி வெளியில போய் பார்க்கலாம். நம்ம பால்வெளி வெளியிலேருந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு விண்மீன் பேரடை இல்லை கேலக்சிஸ், ரைட்? ஸோ சாதாரண விண்மீன் பேரடைக்கெல்லாம் நார்மல் கேலக்சி ஓட ரேடியோ எப்படி இருக்கும்? நீங்கள் லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மிக 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 க்ளோசஸ்டாக இருக்கிற நேபர் ஆண்ட்ரோமேடா கேலக்சி. அதோட விசிபிள் ஆப்டிக்கல் இமேஜ் லெஃப்ட்ல இருக்கு. அதே ஆண்ட்ரோமேடா கேலக்சியோட ரேடியோ இமேஜ் ரைட் சைடில் இருக்கு. ஸோ இது எதனால வருதுன்னா அதுக்குள்ள இருக்கிற நெபுலாக்கள், சூப்பர்னோவா ரெம்னன்ட், பல்சார், அயனைஸ் கேஸ் இதெல்லாம் சேர்ந்து அதோட ரேடியோ இமேஜ் சேர்த்து நம்ம இமேஜ் பண்ணோம். இப்படி தெரிய வருது. ஓகே, இது நார்மல் கேலக்சி. நம் பால்வழி மாதிரி இருக்கும் கேலக்சி இப்படி தென்படும். ஆனால் some special galaxies called radio galaxies இல்ல active galactic nuclei ன்னு சொல்லுவாங்க. ரேடியோ விண்மீன் பேரடை. ஓகே, இது என்ன ரேடியோ விண்மீன்னா அது நம்ம கேலக்சி போல தான். ஆனால் அவற்றின் நடுவில் ரொம்ப மிகப்பெரிய கருத்துளை இல்ல பிளாக் ஹோல் கொண்டுள்ளன. இந்த பிளாக் ஹோல் சுத்தி இருக்கும் வாயு இல்ல கேஸை விழுங்குறதுனால கண்டினியூஸ்லி இட் swallows the gas around it. அந்த கேஸோட சில பாதியை ரிலேட்டிவிஸ்டிக்ல ரொம்ப வேகமாக ஒளியோட வேகத்துக்கு தொடும் வேகத்தில் 2 ஜெட்டாக வெளியேற்றுகிறது. ஓகே, இதன் பேர் ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியை என்று சொல்லுவாங்க. நீங்க ரைட் டாப்ல பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒயிட்டா இருக்கிறது ஆப்டிக்கல் இமேஜ் ஆஃப் சென்டாரஸ் ஏ. அது நடுவில் கருப்பா இருக்கிறது டஸ்ட், அதை விட்டுருங்க. சென்டாரஸ் ஏயோட சென்டர்ல ஒரு கருந்துளை இருக்கு, பிளாக் ஹோல் இருக்கு. அந்த பிளாக் ஹோல் சுத்தி இருக்கிற வாயுவை விழுங்கி 2 திசையிலும் ஒரு ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்டை உருவாக்கிறது. அந்த ஜெட்டு கேலக்சியோட டயமீட்டரோட ஜாஸ்தியே வெளில வருது. அந்த ஜெட்டு பாருங்க, ஜெட்டு வெளியில வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஆனா அந்த ஆப்டிக்கல் கேலக்சி சைஸோட பெரிய சைஸா இருக்கு. ஸோ இந்த ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியஸ் வெரி வெரி ஸ்பெஷல் பிகாஸ் தே ஆர் ஈவன் பிகர் தென் த விசிபிள் பார்ட் ஆஃப் த கேலக்சி அண்ட் தே ஒன்லி சீன் இன் த ரேடியோ. ஸோ நீங்க கீழே இருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமஸ் ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியோட ரேடியோ இமேஜஸ், நீங்க ரேடியோ படங்கள் நீங்க பார்க்கலாம். நீங்க பாட்டம் லெஃப்ட்ல பார்க்கறது ரொம்ப ஃபேமஸ் ரேடியோ கேலக்சி சிக்னஸ் ஏன்னு சொல்லிட்டு. நீங்க நடுவில் ஒரு புள்ளி மாதிரி தெரியுது இல்லையா, வெள்ளையா இருக்கிற புள்ளி, அதோட விசிபிள் கேலக்சியோட அளவே அந்த புள்ளி அளவு தான் இருக்கு. ஆனால் நீங்க அந்த ரேடியோ ஜெட் பிளாக் ஹோல் வர ஜெட் எவ்வளவு நீளம் போகுது பாருங்க. அந்த கேலக்சியோட ஒரு 30-40 மடங்கு ஒரு பெரிய அளவில் வெளில வந்து அதுக்கப்புறம் அது எக்ஸ்பேண்ட் ஆகி ரெண்டு லோப் மாதிரி தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியங்கிறது ரேடியோ அஸ்ட்ரானமி மூலமா தான் பார்க்க இயலும். நீங்க ஆப்டிக்கல் இல்ல இன்ஃப்ராரெட்ல பார்க்கறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். இது ஆல்மோஸ்ட் ஃபுல்லி ஒன்லி ரேடியோ எமிட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ், தீஸ் ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியை. அண்ட் தீஸ் ஆர் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த யூனிவர்ஸ். கடைசியாக நம்ம கேலக்சியும் தாண்டி வெளியில போனோம்னா பிக் பேங்ல பெருவெடிப்புன்னு சொல்லுவாங்க. அதோட நினைவு சின்னம் ஒன்று உள்ளது, காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் என்பது. இது பிக் பேங் கூட 3 கெல்வின் டெம்பரேச்சர் வெப்பமுடைய ரெலிக் ரேடியேஷன் சொல்லுவாங்க. இது ரேடியோ அலையில் சப்மில்லிமீட்டர் அலையில் பென்சியாஸ் அண்ட் வில்சன் கண்டுபிடித்தாங்க. அதுக்காக நோபல் பிரைஸும் கிடைச்சது. இந்த சிஎம்பிஆர் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் பிரபஞ்சத்தின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்வதில் முக்கியமானது. அதாவது நம்ம பிக் பேங் உருவான அப்புறம் ஒரு Z = 1000 ரெட் ஷிஃப்ட்ல இந்த ரேடியேஷனும் மேட்டரும் செப்பரேட் ஆச்சு. ஒரு ஐ திங்க் 150,000 years after Big Bang roughly, I'm not sure. அந்த ரேடியேஷன் நம்ம யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக கூலாக ரேடியேஷனும் கூல் ஆயிருக்கு. இப்போ 3 கெல்வின் வெப்பம் தான் உள்ளது. ஆனா இந்த ரேடியேஷன் நம்ம சுத்தி இருக்கிற எல்லா திசையிலும் வரும். இந்த ரேடியேஷன் ரேடியோ அஸ்ட்ரானமி இல்ல ரேடியோ டெலிஸ்கோப்ஸ் இல்ல சப்மில்லிமீட்டர் டெலிஸ்கோப் மூலமாக டிஸ்கவர் பண்ணப்பட்டது. இந்த ரேடியேஷன் ரொம்ப நிறைய காஸ்மாலஜிஸ்ட் தியரிஸ்ட் ஸ்டடி பண்ணுவாங்க. ஏனென்றால் இந்த ரேடியேஷனை புரிஞ்சிருந்தால் ரேடியேஷன் எப்படி வருது, ஒரு திசையில என்ன மாதிரி என்ன வித்தியாசம் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றது மூலமாக நம்ம யூனிவர்ஸோட எவல்யூஷன், நம்ம பிரபஞ்சத்தோட பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள முடியும். அதனால இது ரொம்ப முக்கியம். ஓகே, கடைசியாக
கருந்துளைகளின் புகைப்படமே எடுக்கப்பட்டது ரேடியோ டெலஸ்கோப் மூலமாக. இந்த ஈவென்ட் ஹொரைசன் டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சில வருஷம், ஒரு 4-5 வருஷம் முன்னால ரெண்டு கருந்துளைகள், ஒன்று M87ங்கிற வர்கோ கிளஸ்டர் கேலக்சியில் இருக்கிற M87 கேலக்சிக்குள் நடுவில் இருக்கும் கருந்துளை, மற்றும் நம் மில்கி வே இல்லை நம் பால்வெளி மண்டலத்தோட நடுவில் உள்ள கருந்துளையும் இமேஜ் பண்ணிட்டு, இது லெஃப்ட்ல இருக்கிறது M87ஓட பிளாக் ஹோல் ஷேடோவோட இமேஜ், ரைட்ல இருக்கிறது மில்கி வேயோட பிளாக் ஹோலோட ஷேடோவோட இமேஜ். ஸோ திஸ் இஸ் அகெயின் பாசிபிள் ஒன்லி டியூ டு ரேடியோ டெலஸ்கோப்ஸ் யூசிங் something which will now come to. Okay. Now ஏன் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் நீங்க தெரிஞ்சுனாக்க சொல்லுவாங்க, இந்த டெலஸ்கோப் இருக்கு, இதோட பெரிய டெலஸ்கோப் வேணும், அதை கட்டி கொடுத்தா இன்னும் அதோட பெரிய டெலஸ்கோப் வேணும் கேட்டே இருப்பாங்க. அது ஏன் கேட்குறாங்கன்னா மெயினா ரெண்டு காரணம். ஒன்று பிரைட்னஸ், ரைட்? ஸோ பெரிய தொலைநோக்கி பெருசா இருந்துச்சுன்னா அதிக ஒளியை சேகரிக்கும். அது மிரர், அது கண்ணாடி பெருசா இருந்தாங்க ஜாஸ்தி ஒளியை சேகரிச்சு ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால் மங்கலான பொருட்களை கண்டறிய முடியும். அதனால் மங்கலான பொருட்கள் கண்டறிய முடியும் என்றால் தொலைதூர பொருட்களையும் பார்க்க முடியும். அதனால் பிரைட்னஸ்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாராமீட்டர். இன்னொரு பாராமீட்டர் ரொம்ப முக்கியமானது ரெசல்யூஷன், இல்ல தெளிவுத்திறன். பெரிய தொலைநோக்கினா அதிக தீர்க்கும் சக்தி, அதாவது தெளிவு ஜாஸ்தினா சிறந்த விவரங்கள், ஃபைன் டிஃபரன்சஸ் லைக் ஸ்மால் டீடைல்ஸ் ஆஃப் த இமேஜ் படமாக்க முடியும். அதனால் சிறிய கட்டமைப்புகளை படமாக்க முடியும். So if you have an image, you can make if you have better resolution, தெளிவுத்திறன் ஜாஸ்தி என்றால் அந்த இமேஜ் அந்த புகைப்படத்தில் உள்ள சிறிய பொருட்கள், ஃபைன் டீடைல்ஸை படமாக்க முடியும். இது ரெண்டு காரணத்தால நமக்கு பெரிய தொலைநோக்கி வேணும் என்று ஆராய்ச்சியாளர்கள் ஆல்வேஸ் விரும்புகிறார்கள். இந்த தெளிவுத்திறன்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அதை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி டெலஸ்கோப்ஸ் இருக்கு நம்ம நாட்டில் சொல்லிட்டு அப்புறம் முடிச்சிடும். ஸோ ஆரம்ப நாட்களில் ஒரு 1940 50 அந்த ஆண்டில் 2 காரணங்களுக்காக ரேடியோ மூலங்களின் ஒளிவியல் அடையாளம் காண்பது கடினமாக இருந்தது. நம்ம சொன்ன மாதிரி ஒன்று, ரேடியோ உமிழ்வின் இயற்பியல் ஆப்டிக்கல் எமிஷனில் இருந்து மிகவும் வேறுபட்டதாகும். ஸோ ஆப்டிக்கல் எமிஷன், ஆப்டிக்கல் ஸ்கை, ரேடியோ ஸ்கையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதனால் ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு பொருள் ரேடியோ மற்றும் ஒளியியல் படங்கள் மிகவும் வித்தியாசமாக தெரியுது. அது நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய உதாரணமாக பார்த்துருக்கோம். ரெண்டாவது காரணம், ரேடியோ தொலைநோக்கியின் ரெசல்யூஷன் இல்ல தெளிவுத்திறன் மிகவும் மோசமான இருந்தது. ஸோ நம்ம ஆப்டிக்கல் டெலஸ்கோப், நம்ம கண்ணால் காணக்கூடிய ஒளியின் டெலஸ்கோப் ரெசல்யூஷன் ரஃப்லி 1 to 2 arc second சொல்லுவாங்க. ரேடியோ டெலஸ்கோப் ரெசல்யூஷன் 1940-50s அதோட ஒரு 100 இல்ல 200 மடங்கு மோசமாக இருந்தது. அதனால் நம்ம புகைப்படம் கம்பேர் பண்ண இயலவில்லை, ரைட்? அது ஏன் என்று பார்ப்போம். இது பேசிக்லி ஹை ஸ்கூல் பிசிக்ஸ் தான். Now if you have a mirror or a lens or any aperture of diameter d, விட்டம் d என்றால் அது ரெசல்யூஷன்ங்கிறது λ/d. λ நம்ம பார்க்கும் ஒளியோட வேவ் லென்த், இல்லைங்களா? ஸோ ஆப்டிக்கல் டெலஸ்கோப் நீங்க பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே ஒரு 1 மீட்டர் டெலஸ்கோப், நம்ம நாட்டிலேயே நிறைய 1 மீட்டர் டெலஸ்கோப்ஸ் இருக்கு. diameter of the mirror 1 meter, wavelength of the optical light ஒரு 500 நானோமீட்டர் வச்சுக்கோங்க, எல்லோ லைட் 500 நானோமீட்டர், அப்போ ரெசல்யூஷன் 0.1 arc second. ஆனால் நம்ம அட்மாஸ்பியர்னால 1 arc second தான் பார்க்க முடியும், அது வச்சுக்கோங்க, பரவாயில்ல. ரேடியோ டெலஸ்கோப் நீங்க 50 மீட்டர் அளவில் ஒரு ரேடியோ டெலஸ்கோப் கட்டிடுங்க வச்சுக்கோங்க. நம்ம நீங்க நிறைய போட்டோகிராஃப்ஸ் பார்த்துருக்கலாம். ரேடியோ டிஷ்ஷோட ஒரு 50 மீட்டர் தான் பெருசு, ரொம்ப பெரிய ரேடியோ டிஷ். 50 மீட்டர் டெலஸ்கோப் இருந்தால் கூட ஆனா உங்க வேவ்லென்த் ஆஃப் த ரேடியோ வேவ்ஸ் 1 மீட்டர், ரஃப்லி 1 மீட்டர் இல்லை 10 சென்டிமீட்டர்ஸ். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 1 மில்லியன் டைம்ஸ் லார்ஜர் வேவ்லென்த் தென் ஆப்டிக்கல். அதனால ரெசல்யூஷன்ங்கிறது ரஃப்லி 1 டிகிரி தான் இருக்க முடியும். அதனால வேவ்லென்த் ஆஃப் ரேடியோவோட வேவ்லென்த் ஆப்டிக்கல் வேவ்லென்த்தோட ஒரு மில்லியன் மடங்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனால ரேடியோ டெலஸ்கோப்போட அளவும் உங்க ஆப்டிக்கல் டெலஸ்கோப்போட அளவோட ஒரு 1 மில்லியன் டைம்ஸ் ஜாஸ்தியா பெருசா இருக்கணும். ஆனால் அது கட்ட இயலாது. ஒரு மீட்டர் டெலஸ்கோப் ஆப்டிக்கல்னா அதே ரெசல்யூஷன், அதே தெளிவுத்திறனோட ரேடியோ டெலஸ்கோப் இருக்குனாங்க அது 1 மில்லியன் கிலோமீட்டர் இருக்கணும். ஒரு 1000 கிலோமீட்டர், மில்லியன் மீட்டர், அதாவது 1000 கிலோமீட்டர் அளவு இருக்கு. 1000 கிலோமீட்டர் அளவு டெலஸ்கோப் கட்ட முடியாது ஆப்வியஸ்லி. அதனால தான் நம்ம தெளிவுத்திறன்கிறது ரேடியோ டெலஸ்கோப்போட தெளிவுத்திறன் ரொம்ப மோசமானதுனால ஒரு 20-30 வருஷத்துக்கு ஆப்டிக்கல் ஸ்கை, ரேடியோ ஸ்கை மேப்பையும் கம்பேர் பண்றது ரொம்ப கடினமாக இருந்தது. ஆனால் around 60s there was a new technology which came up and I'll talk to you about that.
ஸோ நம்ம ரேடியோ டிஷ்ங்கிறது ரேடியோ தொலைநோக்கிங்கிறது ரெண்டு விதமாக உள்ளது. ஒன்று ரேடியோ டிஷ், இன்னொன்று டைபோல் அரே இல்லை இருமுனை வரிசை. ரைட்ல பார்க்குற மாதிரி நம்ம டிவி டெலிவிஷன் அந்த காலத்தில் நீங்கள் தூர்தர்ஷனுக்காக ஒரு டெலிவிஷன் ஆண்டனா இருக்கும் நம்ம மொட்டை மாட்டில், அந்த மாதிரி இருக்கிறது இருமுனை வரிசை இல்லை டைபோல் அரே. லெஃப்டில் இருக்கிறது ஒரு டிஷ், சிங்கிள் டிஷ் ரேடியோ டிஷ். இது ரெண்டு விதமான ஒரு ரேடியோ டெலிஸ்கோப் இருக்கும். ஓகே, நீங்கள் ரேடியோ இந்த மாதிரி சிங்கிள் டிஷ் ரேடியோ டிஷ் தொலைநோக்கின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரியது ஃபாஸ்ட் சொல்லிட்டு சைனாவில் ஒரு இருக்குது 500 மீட்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மலை அளவு இருக்குது 500 மீட்டர். அந்த மாதிரி கட்டுறது ரொம்ப முடியாது. அதுக்கு முன்னால் ரொம்ப உலகத்திலே மிகப்பெரிய ரேடியோ டிஷ் அரசி போல 300 மீட்டர்ஸ் அளவில் வந்தது. அது பாட்டம் லெஃப்டில் பார்க்கலாம். அது சில ஆண்டுகளுக்கு முன்னால் அது உடஞ்சு கீழே விழுந்துச்சு. அது இட்ஸ் நோ லாங்கர் யூஸ். ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற பிக்கஸ்ட் சிங்கிள் டிஷ் 100 மீட்டர்ஸ், எஃப்எஸ்பர்க் ஜெர்மனியில் இருக்கிற 100 மீட்டர்ஸ், இன்னொன்று கிரீன் பேங்க் யூஎஸ்ல இருக்கிற 100 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் 76, 60, 50, 40 மீட்டர் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் டிஷ் அவ்வளோ ரொம்ப பெருசாக கட்ட முடியாது. மேக்ஸிமம் நீங்கள் கட்டலாம்னாக்கா ஒரு 100 மீட்டர் கட்டலாம். அதுக்கு மேலே கட்டுறது முடியாது. ஸோ 100 மீட்டர் தான் கட்ட முடியும்னா நீங்கள் இங்கே இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நீங்க ஆப்டிக்கல் டெலிஸ்கோப் 1 மீட்டர் டயமீட்டர் டெலிஸ்கோப் இருக்குன்னா நீங்க ரேடியோ டெலிஸ்கோப் 100 மீட்டர் தான் கட்ட முடியும்னா, ஆனா உங்களுக்கு ஆக்சுவலா மில்லியன் டைம்ஸ் பிகரா இருக்கணும். ஆனா நீங்க 100 டைம்ஸ் தான் நீங்க கட்ட முடியுது. So therefore you cannot hope to compete with optical telescopes to make an image of the same detail or resolution. So what do? Now optical telescopes will produce image of 1 arcsecond. Radio telescopes will produce images with resolution of 1 degree. You cannot compare them because ஒரு ரேடியோ டெலிஸ்கோப்ல ஒரு சோர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதே ஸ்கை இடத்தை நீங்க ஆப்டிக்கல் டெலிஸ்கோப் மூலம் பாத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு 1000 சோர்ஸஸ் தெரியும். அந்த 1000 சோர்ஸ்ல எந்த சோர்ஸ் உங்க ரேடியோ சோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஸோ இது இங்க ஆப்டிக்கல்ல ஒரு 1000 சோர்ஸ் இருக்கும். அதே இடத்துல நீங்க ஒரு சோர்ஸ் தான் பார்க்க முடியும். அதை கம்பேர் பண்றதுக்கு முடியாது. அதனால உங்களுக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் இல்லை 100 கிலோமீட்டர் இல்லை 30 கிலோமீட்டர் அளவில் ஒரு ரேடியோ டெலிஸ்கோப் கட்டி ஆகணும். ஆனால் எப்படி கட்ட முடியாது. ஆனால் கட்டுவதற்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் பேர் தான் இன்டர்ஃபெரோமெட்ரி என்பது. ஓகே, ஸோ ரேடியோ வானியல் உயர் ரெசல்யூஷன் தெளிவுத்திறனை பெறுவதற்கான நுட்பம் இன்டர்ஃபெரோமெட்ரி என்று சொல்வோம். அது என்னன்னு ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ தெளிவுத்திறன் ரெசல்யூஷன் என்பது டிஷ் தொலைநோக்கியின் அளவை பொறுத்தது அல்ல. நம்ம தொலைநோக்கி பெருசா இருக்குன்னா தெளிவுத்திறன் ஜாஸ்தின்னு சொன்னோம். ஆனால் அது ரஃப்லி ட்ரூ, ரொம்ப எக்ஸாக்டாக கரெக்ட் இல்லை. என்ன கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, டிஷ்ல வெவ்வேறு பகுதி இருக்கு இல்லையா, வெவ்வேறு பகுதிக்குள்ள இடை வேலை எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்து அது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது மேலே தான் டிபெண்ட் ஆகும். ஆனால் நீங்கள் டிஷ் ஒரு டயமீட்டர் 1 மீட்டர் டயமீட்டர் டிஷ் இருக்குன்னா maximum distance between any two parts of the dish will also be 1 meter. And therefore, for a single dish, இது ரெண்டும் ஒன்னே தான். இந்த ஒரு சிங்கிள் டிஷ் சர்க்குலர் டிஷ் எடுத்தீங்கன்னாக்க அதோட அளவும் ஒன்று தான். அதுக்குள்ள இருக்க வெவ்வேறு பாகத்துக்கு உள்ள நடுவில் இருக்கிற இடைவேளை நீங்க மெஷர் பண்ணிட்டாங்க, அதோட மேக்ஸிமம் இடைவேளையும் அதே 1 மீட்டர் தான். அதனால சிங்கிள் டிஷ்ஷுக்கு இது ரெண்டு குவான்டிட்டியும் ஒன்னே தான். தெளிவுத்திறன் இது மேல டிபெண்ட் ஆகுது. ஆனால் இன்டர்ஃபெரோமெட்ரி என்பது நீங்க இங்க ஒரு டிஷ்ஷுக்கு இங்க ஒரு டிஷ்ஷுக்கு வச்சுக்கோங்க. அதை நீங்க எப்படி கம்பைன் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சீங்கன்னாக்க தென் இந்த ஒரு டிஷ்ல ஒரு பகுதியோ இந்த டிஷ்ல ஒரு பகுதிக்கோ இருக்கிற டிஸ்டன்ஸ் தொலைவு எவ்வளவு தூரம் இருக்க முடியும்னு பாருங்க. இங்க ஒரு 1 மீட்டர் டிஷ் இருக்கு, இங்க ஒரு 1 மீட்டர் டிஷ் இருக்கு. இதுக்கு நடுவில் இருக்கிற தொலைவு ஒரு 100 மீட்டர். அப்படின்னாக்கா நீங்க பாத்தீங்கன்னாக்கா then maximum distance between parts of the telescopes is 100 meters. It's not 1 meter. Then if you combine them through interferometry, then the resolution தெளிவுத்திறன் will be dependent on the 100 meters and not on the 1 meter anymore. This is the trick of interferometry. Therefore, what do? Instead of building one giant telescope which is, let's say, 100 kilometers in diameter, you cannot build a single telescope in radio which is 100 kilometers in diameter. You build lot of small telescopes, but put them far away from each other such that the maximum distance between the two telescopes is 100 kilometers, right? So நீங்க ஒரு 100 கிலோமீட்டர் ஏரியா சர்க்கிள்குள்ள நீங்க நிறைய சின்ன டெலிஸ்கோப் கட்டி நீங்க கட்டலாம். ரேடியோ டெலிஸ்கோப் கட்டினாக்க இது ஒரு இன்டர்ஃபெரோமெட்ரி மூலமா கம்பைன் பண்ணீங்கன்னா the image will have a resolution as if there was a single dish which is 100 kilometers in diameter.
That is the trick of interferometry. So நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் டிஷ், அதை கட்ட முடியாது இல்லைங்களா? ஆனால் இந்த 100 கிலோமீட்டர் இருக்கிற டிஷ்ஷோட imaging resolution will be comparable to optical telescope. So this is what you want. You cannot make it. What do you do instead? You put lot of small telescopes very far away and you put them such that the distance between them is roughly 100 kilometers, right? Then the image will have a resolution of a single dish which is 100 kilometers in diameter. That is the trick of interferometry. Now you can compete with optical astronomy. Now, optical astronomy, we said that we need now the wavelength of radio waves is roughly 1 million times larger than the wavelength of optical waves. But using this technique, we can put telescopes which is at a distance which is 1 million times larger than the wavelength of optical. And therefore, we can now make images like optical telescope images. Okay, this is called interferometry. ஸோ இது மாதிரி நிறைய சின்ன சின்ன ரேடியோ டெலஸ்கோப்பை ரொம்ப தொலைவில் இன்டர்ஃபெரோமெட்ரி மூலமாக கனெக்ட் பண்ணி இமேஜ் பண்ணீங்கன்னா ஒரு சிங்கிள் டெலஸ்கோப் அத்தனை அளவுள்ள சிங்கிள் டெலஸ்கோப் மூலமாக இமேஜ் பண்ற மாதிரி அந்த மாதிரி இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இன்டர்ஃபெரோமெட்ரியோட ட்ரிக். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் குளோபலி நீங்க சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற 64 டிஷ் 8 கிலோமீட்டர் டயமீட்டர் மேக்ஸிமம். ஒரு டிஷ்ஷும் 13.5 மீட்டர் டயமீட்டர் தான். அதுக்குள்ள இருக்கிற இடைவெளி ஒரு 100 மீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வைக்கணும். ஸோ இதனால நீங்க கம்பைன் பண்ணி ஒரு இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னாக்கா அந்த இமேஜோட ரெசல்யூஷன் ஒரு சிங்கிள் டெலஸ்கோப் விச் இஸ் 8 கிலோமீட்டர்ஸ் டயமீட்டர் டெலஸ்கோப்போட ரெசல்யூஷன் மாதிரி உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க விஎல்ஏல பாத்தீங்கன்னா விஎல்ஏ 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இட்ஸ் as if you're building a telescope which is 35 kilometers in diameter. அதே மாதிரி நீங்க ஆல்மா சிலேல பாத்தீங்கன்னாக்கா as if you have your telescope which is 16 kilometers in diameter. நீங்க பாட்டம் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி நீங்க சொல்லலாம் எதுக்கு 8 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் சொல்றீங்க. எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியும்னா அது டெக்னாலஜி டிபெண்ட் ஆகும். நீங்க எவ்வளவு தூரம் தூக்கி போக முடியும்னா நம்ம பூமியோட அளவு வைக்கும் இல்லையா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு நார்த் போல் ஒரு டெலஸ்கோப் சவுத் போல் டெலஸ்கோப் போத்தீங்கன்னாக்கா அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? ஒரு 13,000 கிலோமீட்டர் இருக்கும் இல்லைங்களா? ஸோ diameter of the earth is the maximum distance you can put 2 telescopes. If you do that, you can then make an image of the radio sky as if you had a telescope which is as big as 13,000 kilometers diameter, right? So பூமி அளவு ஒரு டெலஸ்கோப்பை நம்ம இன்டர்ஃபெரோமெட்ரி மூலமாக we can create, and that is called the global VLBI or the very large baseline interferometer. ஸோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா உலகத்துல நிறைய டெலஸ்கோப்கள் இருக்கு. இந்த மேப்ல இந்தியாவில் இப்போ கடந்த ஒரு வருஷமாக இந்தியாவில் GMRTயும் இந்த அரேயோட மெம்பர் ஆயிருக்கு. ஸோ then you can make an image using all these telescopes around the world as if you had a telescope which is as big as the entire Earth. Now that is how they made the black hole shadow image. The Event Horizon Telescope மூலமாக அந்த black hole image காமிச்சாலே M87 நாட்டில் இருக்கிற ஒரு கருந்துளை மற்றும் நம்ம பால்வெளி நடுவில் இருக்கிற பிளாக் ஹோல் அந்த இமேஜஸ் இந்த மாதிரி உலகத்துல இருக்க எல்லா டெலஸ்கோப்பும் கம்பைன் பண்ணி எடுத்த அது ஒரு இமேஜ். இந்தியாவில் இந்த மாதிரி ரேடியோ டெலஸ்கோப் எல்லாம் இருக்கு. ஸோ ஒன்று கல்யாண் டெலஸ்கோப்னு கோவிந்த் ஸ்வரூப் இந்தியாவுக்கு வந்த போது 65ல கல்யாண் டெலஸ்கோப் பாம்பேல கட்டினாரு. அது இப்போ கிடையாது, அது அப்புறம் போயிடுச்சு. கௌரிபித்னூர் பெங்களூர்லேருந்து ஒரு 2 மணி நேரம் நீங்கள் நார்த்தில் போனீங்கன்னாக்கா கௌரிபித்னூர் ஒரு இடம் இருக்கும். அங்கே ஒரு ரேடியோ டெலஸ்கோப் 1970ஸ்லேருந்து இருக்கு. அது இன்னும் செயல்பட்டு இருக்கு. அது எங்கள் இன்ஸ்டியூட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸும் ராமனுஜம் இன்ஸ்டியூட்டும் ஜாயிண்டாக சேர்ந்து செயல்படும் ஒரு டெலஸ்கோப். இந்தியா அதே மாதிரி IIA மற்றும் RRI மொரிஷியஸ்ல ஒரு டெலஸ்கோப் கட்டினாங்க ரேடியோ டெலஸ்கோப். அது இப்போ கிடையாது, அதுவும் இப்போ போயிடுச்சு. ஒரு 90s 2000 ரொம்ப 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 சிறப்பாக செயல்பட்டு. ஆனால் இந்தியாவில் இருக்கிற மெயின் 2 டெலஸ்கோப்ஸுங்கிறது ஒன்று ஊட்டி தமிழ்நாட்டில் ஊட்டி ரேடியோ டெலஸ்கோப், இன்னொன்று GMRTங்கிறது பூனா பக்கத்தில் இருக்கிற ஜாயிண்ட் மீட்டர் ரேடியோ டெலஸ்கோப். இது 2 தான் உலகத்தில் மிக பெருசு ப்ளஸ் மிக சிறப்பான டெலஸ்கோப் 2. ஸோ ஊட்டி ரேடியோ டெலஸ்கோப் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஊட்டி சிட்டிலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவில் போனீங்கன்னாக்கா இந்த கீழ்கட்டளை கிராமம் இருக்கும், அது பக்கத்தில் டெலஸ்கோப் இருக்கு. இது இந்த மாதிரி ஒரு 50 மீட்டர் 30 மீட்டர் டெலஸ்கோப் கிடையாது. இது 1970ல் கோவிந்த் ஸ்வரூப்னால கட்டுது. இது ஒரு இந்த திசையில 30 மீட்டர் அளவு, ஆனால் இந்த திசையில
550 மீட்டர் அளவு. ஸோ நீங்க இந்த கூகுள் மேப்ல பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், டெலிஸ்கோப்பே தெரியும். நீங்க பக்கத்து மலையில பார்த்தீங்கன்னாக்கா பெருசா தெரியும் இந்த மலையில. ஸோ 550 மீட்டர்ஸ் லாங் டெலிஸ்கோப். இது கட்டி முடிச்சது ஐ திங்க் 71, 72ல கட்டி முடிச்சாங்க. கட்டி முடிச்சும் போது உலகத்திலே இது மிகப்பெரிய டெலிஸ்கோப் இதுதான், ஊட்டி டெலிஸ்கோப் தான் இது. ஸோ இட் வாஸ் a very very big telescope. It was used for many discoveries. It is still functioning. It is still operational. They are upgrading the telescope now. But this was the world's largest telescope when it was built for many years. Second, then Govind Swarup then moved his team to Pune, and then he built what is called the Giant Meter Wave Radio Telescope, or GMRT. GMRT is still one of the biggest telescopes in its frequency in the world. The 150 megahertzல இருந்து 1500 megahertz வரைக்கும் இது இயங்கும். ஜிஎம்ஆர்டிங்கிறது ஊட்டி டெலிஸ்கோப்ங்கிறது ஒரே டெலிஸ்கோப் 500 மீட்டர் by 30 மீட்டர் உள்ள டெலிஸ்கோப். ஜிஎம்ஆர்டிங்கிறது இன்டர்ஃபெரோமீட்டர். நிறைய டெலிஸ்கோப் தொலைவில் நீங்க வச்சு ஒரு இன்டர்ஃபெரோமீட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. இது ஒரு டெலிஸ்கோப்பும் ஜிஎம்ஆர்டியில் 45 மீட்டர் விட்டம், டயமீட்டர். ஸோ அது பெரிய டெலிஸ்கோப் தான் ஒன்றும். அதே மாதிரி 30 டிஷ்கள் உள்ள 30 டிஷ், ஈச் டிஷ் இஸ் 45 மீட்டர் டயமீட்டர். இது மாதிரி ஒய் ஷேப் அரேல போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இஸ் 25 கிலோமீட்டர்ஸ். எண்ட் டு எண்ட் இஸ் 25 கிலோமீட்டர்ஸ். அதனால இது மூலமாக எடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, ரேடியோ இமேஜை பார்த்தீங்கன்னா, it's as if you had a telescope which was 25 kilometers diameter telescope. நால இமேஜ் எடுத்த இமேஜ் மாதிரி இந்த டெலிஸ்கோப் இமேஜ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஜிஎம்ஆர்டி இதோட வேவ் லெங்த், இதோட ஃப்ரீக்வன்சி அலைநீளத்தில் பிரிவில் இந்த கேட்டகரியில் one of the world's it still remains one of the largest telescopes in its category. Okay, ஓஆர்டி மற்றும் ஜிஎம்ஆர்டி ரெண்டுமே கோவிந்த் ஸ்வரூப் ஒரு தலைமையில் தான் கட்டப்பட்டன. அதனால தான் கோவிந்த் ஸ்வரூப், that's why I mentioned கோவிந்த் ஸ்வரூப்'s name when we started in the beginning. Okay, ஸோ இது ஒரு சர்வதேச தொலைநோக்கினா இதுக்கு இந்தியன் அஸ்ட்ரானமர்ஸ்க்கு தனியாக ஒரு டைம் அலோகேஷன் கிடையாது, கேரண்டி கிடையாது. நான் என்சிஆரில் வேலை பண்ணேன் இல்லை இந்தியாவில் வேலை பண்ணேன்னாக்கா இந்த டெலிஸ்கோப் எக்ஸ்ட்ரா டைம் கிடையாது. இது சர்வதேச தொலைநோக்கி எல்லாருக்கும் ஓப்பன். ஸோ உலகத்தில் எல்லா ரேடியோ அஸ்ட்ரானமர்ஸும் இதுக்கு டைம் அப்ளை பண்ணலாம். டைம் கிடச்சிருந்தாக்கா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது டைம் டேட்டா இது கிடைக்கும். கோவிந்த் ஸ்வரூப்பே அவருக்கு அப்சர்விங் டைம் வேணும்னாக்கா அவரும் இதுக்கு ப்ரொபோசல் போட்டு அப்ளை பண்ண தான் வேணும். அவருக்கும் ஸ்பெஷல் பெர்மிஷன் இன்னும் கிடையாது. அவர் ப்ரொபோசல் நிறைய தரம் ரிஜெக்டும் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் அ இன்டர்நேஷனல் டெலிஸ்கோப் லைக் அதர் டெலிஸ்கோப்ஸ். இட் இஸ் ஓப்பன் டு எவ்ரிபடி அரவுண்ட் த வேர்ல்ட் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஸ்கொயர் கிலோமீட்டர் அரே. இதோட நான் முடிச்சிடுறேன். ஸோ உலகத்தில் நிறைய இன்டர்ஃபெரோமீட்டர் இருக்கு பார்த்துருக்கீங்க. இந்தியாவில் ஜிஎம்ஆர்டின்னு ஒன்று இருக்கு. உலகத்தில் இது மாதிரி மீர் கேட் இருக்கு, ஆல்மா இருக்கு, பிஎல்ஏ இருக்கு, பிஎல்பிஐ இருக்கு, லோஃபார் இருக்கு. அடுத்த கட்டம் என்னன்னா, ஒரு உலகத்தில் ஒரு ஐ திங்க் ஒரு 12-13 கண்ட்ரி சேர்ந்து உலகத்திலேயே நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் ரேடியோ டெலிஸ்கோப் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது பேர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அரே. ஓகே, எஸ்கேஏ ஸ்கொயர் கிலோமீட்டர் என்பது ரேடியோ தொலைநோக்கியில் அது உலகத்திலேயே மிகப்பெரிய தொலைநோக்கியாக இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கட்டுறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். செகண்ட் ஸ்டேஜ் கட்டுறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும். இது ஒரு பகுதி தென்னாப்பிரிக்காலையும் இன்னொரு பகுதி ஆஸ்திரேலியாலையும் கட்டப்படும். இது பல நாடுகள் கூடி கட்டப்படும் டெலிஸ்கோப். இதில் இந்தியாவும் ஒரு பார்ட்னர். இந்தியாவில் NCRA is the lead institution. RRI is the other institution here which is leading. So இது பார்ட்னர்னா என்னன்னாக்கா we are going to we are making software, we are making antennas, we are making receivers, amplifiers, we are making hardware and software which we will send to the observatory to be part of the telescope. So this is something which has started now, and we think the first phase will start working in by the end of the decade, hopefully. So this is the next biggest thing in radio astronomy. So with this, I will stop. This is the artist's impression of how SKA will look like in South Africa when it's finished. So I'll stop here. Thank you. Thank you, sir. Thank you so much, sir. எங்களுக்கு தெரியாத பல கருத்துக்களை அனைவருக்கும் புரியும் வண்ணம் தமிழில் மிக தெளிவாக எடுத்திருக்கிறீர்கள். நண்பர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. உங்களது கேள்விகள் இன்றைய கருத்துரை பற்றியதாக மட்டுமே இருத்தல் வேண்டும். ஒருவர் ஒரு கேள்வி மட்டுமே கேட்க வேண்டும். சேட் பாக்ஸிலும் உங்களது கேள்விகளை பதிவிடலாம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொஸ்டின் கேளுங்க ப்ளீஸ்.
மோகனா மேம். யார் கேட்கணும்னு யாரு நீங்க சொல்வீங்களா? யாரு கேட்கணும்னு? எஸ் சார். ரவீந்திரன் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மைக்க அன்மியூட் பண்ணிட்டு சார்ட்ட கொஸ்டின் கேளுங்க ப்ளீஸ். ரவீந்திரன் சார். நீங்க அன்மியூட் பண்ணதுக்கு பெர்மிஷன் தரல நீங்க எல்லாருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி நான் பேசுறேன். நீரஜ் மனோகர், திருச்சி. ஆ, ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான உங்களுடைய உரை. உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்ட்டு ஒரு நல்ல தமிழ்ல பேசியிருக்கீங்க நீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதாவது பேசுறேன் தெரியும், பரவாயில்ல. இல்ல ரொம்ப அழகான தமிழ். அது முடியாததை நீங்க கூகுள் பண்ணி நல்ல டிரான்ஸ்லேஷன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜிஎம்ஆர்டி போன்ற விஷயங்கள், ஊட்டியில இருக்கக்கூடிய ரேடியோ டெலஸ்கோப்லாம் வந்து டாஸ் மெம்பர்ஸ் போய் சில பேர் பார்த்துருக்குறாங்க. இது பலரும் பார்க்கணும். நீங்க சொன்ன ஆமா, மாதிரி அது கண்டிப்பா உள்ள கண்டிப்பா. நுழையிறதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கணும். ஒரு பிரமிப்பா இருந்துச்சு அந்த ஊட்டி ரேடியோ டெலஸ்கோப் பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நீங்க சொன்ன முக்கியமான விஷயம், ரேடியோ டெலஸ்கோப்னு சொல்றோமா ஒழிய, அது வந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உள்ள 100 கிலோமீட்டருக்கு ஒரே டெலஸ்கோப் எப்படி இருக்குமோ அதனோட இமேஜை சின்ன சின்னதா அங்கங்க வச்சு பார்க்கலாம் அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப பெரிய டெக்னாலஜின்னு நான் வந்து நினைக்கிறேன். இது இன்னைக்கு வந்து கத்துக்கூடிய முக்கியமான விஷயம். ரொம்ப அற்புதமான முறை. நம்ம வந்து நேரடியா சந்திக்கலாம். நல்ல தமிழ், அதுக்கு ஒரு பாராட்டு. நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. நீங்க எல்லாரையும் அன்மியூட் பண்றதுக்கு பெர்மிஷன் தரணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீகுமார் சார். பண்ணிட்டு இருக்கேன். ரவீந்திரன் சார், நீங்க பேசுங்க. வணக்கம் சார். உங்க உரை மிகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். உங்களுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். அப்புறம் இந்த சூரிய புயலை பத்தி சொன்னீங்கல்ல, அதனால பூமியில தாக்கம் ஏற்படுறதை பத்தி, இந்த சூரிய புயல் வந்து இந்த கேலக்சில இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹோல்ல இருந்து வரக்கூடிய தாக்கத்தால சூரியன்ல வந்து அந்த புயல் அதிகமாகவும் குறையவும் வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல பிளாக் ஹோலுக்கும் சூரியனுக்கும் சம்மந்தம் கிடையாது. சூரியனோட நான் போன தடவை நான் ஆதித்யா பத்தி சூரியன் பத்தி ஒரு டாக் கொடுத்தேன். சூரியனை பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பிளாஸ்மா நல்லா உருவாக்கப்படுது. ஸோ அது ஆட்டம்ஸ் கிடையாது, ஃபுல்லி அயனைஸ்ட் பிளாஸ்மா, மோஸ்ட்லி அயனைஸ்ட் பிளாஸ்மா. அந்த பிளாஸ்மாவோட காந்தப்புலம் சேர்ந்து கலந்து இருக்குது. சில நேரம் அந்த காந்தப்புலம் மூலமாக ஒரு வெடிப்பு உண்டாகும் போது அந்த வெடிப்பு நம்ம 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 சோலார் சிஸ்டம் இன்டர்பிளானட்டரி ஸ்பேஸ் டிராவல் ஆகும் போது சில நேரம் இந்த பூமியோட மோதும் போது நம்ம பூமியோட காந்தப்புலனும் அது சூரியனில் வரும் காந்தப்புலனும் சார்ஜ் பார்ட்டிகளும் சேர்ந்து மோதி அதனால கொஞ்சம் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. நம்ம சேட்டலைட்ஸ்க்கு, நம்ம நேச்சுரல் சேட்டலைட் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. அதுக்கும் வேற எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால்தான் இப்போ ஸ்பேஸ் வெதர்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்பேஸ் வெதர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வெதர் ப்ரெடிக்ஷன் தெரியும். நம்ம எப்போ புயல் வருது கேட்டிருக்கோம். அதே மாதிரி ஸ்பேஸ் வெதர், இன்டர்பிளானட்டரி ஸ்பேஸ்ல எந்த மாதிரி வெதர் இருக்கு, எந்த மாதிரி சோலார் ஸ்டார்ம் வரும், அந்த சோலார் ஸ்டார்ம் பூமியை தாக்கும் போது ஏதாவது பாதிக்க இயலுமா, எந்த மாதிரி பாதிப்பு இருக்கும், எந்த மாதிரி இடத்துல பாதிப்பு இருக்கும், அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் வெதர்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய குரூப்ஸ் உலகத்தில் இருக்கு இது மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு. இந்தியாலையும் ஒரு குரூப் இருக்கு கல்கட்டால. டெய்லி ஸ்பேஸ் வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ். இது இஸ்ரோக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு நம்ம நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கிறதோ, நம்ம சேட்டலைட்ஸ்ல எலக்ட்ரானிக்ஸும் பாதிப்பு ஆக வாய்ப்பு இருக்கிறது. அதனால இது ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி சார். சார் வணக்கம், நான் ராஜசேகர் திருவனந்தபுரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். சிறப்பான உரை, மிக்க நன்றி. நானும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு சிறப்பான உரை, நன்றி மேம். சாட்ல ஒரு क्वेश्चन இருக்கு, அதை எடுத்துக்கலாமா? 2-3. எஸ் சார். சார், கூகுள் தி ஊட்டி ரேடியோ டெலிஸ்கோப் ஆன் சேட்டலைட் மேப்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்க வெரி கேட்டிருக்காங்க. குட். நீங்க கூகுள் மேப்ல நீங்க ஊட்டி டெலிஸ்கோப் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே தெரியும், ரொம்ப அழகா தெரியும். அதே மாதிரி நீங்க ஜிஎம்ஆர்டியும் கூகுள் பண்ணி பாருங்க, ஒரு வித்தியாசமாக தெரியும். அதுக்கு மேல ஒரு 2 கேள்வி இருக்கு. வேறு உலகம் how are the locations selected for the erection? Okay, so ரெண்டு டெலிஸ்கோப்போட
டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா we get a better image, right? ஆனா நம்ம இங்க ஒரு 10 டெலஸ்கோப் வைக்கிறோம்னா இங்க இப்படி வைக்கணுமா இப்படி வைக்கணுமா இங்க கேள்வி வரும். அதுக்கு ஒரு தனி ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ நம்ம நம்ம இமேஜ்ல எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ, எந்த அளவுக்கு இமேஜ்ல இருக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸ் இல்ல அபரேஷன்ஸ் கம்மி ஆகணுமோ அதை பொறுத்து எந்த இடத்துல டெலஸ்கோப் வைக்கணும்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த நம்ம டெலஸ்கோப் எங்கெங்க வைக்கிறோமோ அது டிபெண்டிங் ஆன் தேட் யூ கெட் வேரியஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் இன் த இமேஜ். ஸோ அந்த இமேஜ் ஆர்டிஃபேக்ட் எவ்வளோ கம்மியாக்க முடியுமோ அது கம்மியாக்கணும். அதனால இது ஒரு ஆப்டிமல் பொசிஷனிங் ஆஃப் த ஆண்டனா ஷுட் பி டன். பட் அப்கோர்ஸ் எங்கே வைக்க முடியாது. ஒரு மலை இருக்கும், இல்லை ஒரு ரிவர் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பூமி மேலே இருக்கும். ஸோ அதெல்லாம் பொறுத்து தான். ஸோ அந்த இடத்துல இருக்கிற அந்த கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு பொறுத்து, செகண்ட் எந்த மாதிரி இமேஜ் பொறுத்து நீங்க டிசைட் பண்ணுங்க எந்த மாதிரி லொகேஷன் டெலஸ்கோப்ஸ் இருக்கு. Okay, sir. Thank you. Sir, on chat box question, why natural hydrogen 1420 is so important in astrophysics? Yeah, okay. So that's a very it's முக்கியமான லைன் அதான் சொன்னேன். So I'll have to justify it. I'll see if I have a figure for it. 1 second. Okay, so நம்ம கேலக்ஸி எடுத்தீங்கன்னாக்கா அது மெஜாரிட்டி ஆஃப் த மாஸ், மோஸ்ட் ஆஃப் த மாஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஓகே, நான் நியூட்ரல் ஹைட்ரஜன்ல இருக்குன்னா நியூட்ரல் ஹைட்ரஜன் எப்படி பார்க்க முடியும்? நீங்க நியூட்ரல் ஹைட்ரஜன் நீங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ ஈஸியா இல்லை கிடையாது. நியூட்ரல் ஹைட்ரஜன் பார்க்கறது நீங்க அல்ட்ரா வயலட்ல பார்க்கலாம், இல்லைன்னா நீங்க ரேடியோல இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் மூலம் பார்க்கலாம். வேற ஒரு வழியும் கிடையாது ஈஸியா. ஓகே, but since neutral hydrogen is where most of the mass of the galaxy is, you need to be able to study neutral hydrogen well. And the best way to study neutral hydrogen is through the 1420 megahertz spectral line. Neutral hydrogen na enna artham? Hydrogen atom. Okay, hydrogen atom la proton irukku, electron irukku, hydrogen atom. Adu ionize panneenakka adu verum proton irukum, verum electron irukum. So hydrogen atom, majority of the constituent is hydrogen atom. Adu hydrogen atom paaka main easiest and the main way is through the spectral line. It emits at 1420 megahertz. Now that is one thing, right? So now நீங்க bottom rightல நீங்க பாத்தீங்கன்னா bottom rightல M81 groupனு ஒரு ஃபிகர் இருக்கு. அந்த ஃபிகர்ல நீங்க அந்த black and white பிக்சர் உங்களுக்கு ஆப்டிக்கல் பிக்சர், விசிபிள் லைட் பிக்சர், 2 கேலக்ஸி தெரியும், 3 கேலக்ஸி தெரியுது. அதே இமேஜை நீங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் ஹைட்ரஜன் நியூட்ரல், இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எங்கெங்க இருக்குன்னு தெரிய வர இமேஜ் ரைட் சைட்ல கலர் இமேஜ், இந்த ப்ளூ பேக்ரவுண்ட்ல அது ரேடியோ இமேஜ். ரேடியோ இமேஜ் என்ன சொல்லுதுன்னா ரெட்டா இருக்கிற பகுதியில நிறைய ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, இந்த கிரீனா இருக்கிற பகுதியில கொஞ்சம் கம்மியாக ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த 3 கேலக்ஸி தெரியுது. ஆனா அந்த 3 கேலக்சிக்கு நடுவுல ஒரு பிரிட்ஜ் மாதிரிலாம் தெரியுது. ஒரு கேலக்ஸி இன்னொரு கேலக்ஸி ஒரு வாயு போற மாதிரி தெரியுது. That you can see only because hydrogen gas is what is being pulled out by the tidal force of gravity by the other galaxies, and the only way you can see it is through neutral hydrogen. So இந்த மாதிரி ஒரு tidal tail, இந்த நீங்க ஆப்டிக்கல்ல பாத்தீங்கன்னாக்கா 3 கேலக்ஸி அப்படியே தனியா உட்கார்ந்துட்டு இருக்கு, ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல, ஒரு வித்தியாசமா நடக்கிற மாதிரி தெரியல. அதே 3 கேலக்ஸி நீங்க ரேடியோ நியூட்ரல் ஹைட்ரஜன் இல்ல ஆட்டம் ஹைட்ரஜன் ஆட்டம் எமிஷன் மூலம் பாத்தீங்கன்னா இன்னும் நடக்குது. இங்கே ஒரு டெய்ல் இங்க வருது, அங்கே ஒரு டெய்ல் அங்க போகுது, இங்கே ஒரு டெய்ல் வருது, 3 கேலக்ஸியும் இன்டராக்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்டராக்ஷன்லாம் ஹைட்ரஜன் ஆட்டம் மூலமா தான் பார்க்க முடியும். இன்னொரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா டாப்ளர் எஃபெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. டாப்ளர் எஃபெக்ட் மூலமாக ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் இருந்துச்சுன்னா டாப்ளர் எஃபெக்ட் மூலமாக ஸ்பெக்ட்ரல் லைனோட ஃப்ரீக்வன்சி இந்த பக்கம் மாறுமா இந்த பக்கம் மாறுமான்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை எமிட் பண்ற வாயு நம்ம நோக்கி வருதா, நம்ம நோக்கி இல்ல வெளி இதை தாண்டி போகுதா, எவ்வளவு வேகமாக போகுதுன்னு மெஷர் பண்ண முடியும். So Doppler effect will tell you how fast a gas is moving by looking at the frequency of the spectral line. Now you can do the same thing with this hydrogen. Now you can actually tell, because you have a spectral line in hydrogen, you can now measure how fast the hydrogen atom is moving everywhere. And that's again very, very important information. Okay, thank you, sir. Yes, Manisha, அண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு சார்கிட் क्वेश्चन சொல்லுங்க.
ஹாய் சார். சார் பிளாக் ஹோல்ல வந்துட்டு மேக்னெட்டிக் பவர் வந்து இருக்காங்க சார்? Black hole, yeah. Okay, so the magnetic fieldங்கிறது நீங்க so black hole நான் போட்டோ காமிச்சேன் இல்லைங்களா? எஸ் சார். அது பிளாக் ஹோல் நீங்க சொல்றீங்க பிளாக் ஹோல்னா என்ன? பிளாக் ஹோல்னாக்கா உள்ள போற ஒண்ணுமே வெளில வர முடியாது. அது லைட்டு கூட வெளில வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி நீங்க பிளாக் ஹோலை போட்டோகிராஃப் எடுக்க முடியும்னு கேட்கலாம் இல்லைங்களா? நான் இது என்ன நம்ம என்ன ஒளி வருதுன்னா பிளாக் ஹோல் இருக்குன்னா அதை சுத்தி இருக்கிற வாயுவை அது முழுகின்றே இருக்கும் சில நேரம். ஓகே, இந்த முழுகும் போது அந்த வாயு டைரக்டா பிளாக் ஹோல்குள்ள போய் விழுந்துறாது. அது சுத்தி தான் இப்படி சுத்தி கிட்ட போக அது தானே அப்புறம் உள்ள போய் உள்ள விழுந்துடும். அது கிட்ட வர வர அது வெப்பம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். வெப்பம் ஜாஸ்தி ஆக அது நிறைய எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் எமிட் ஆகும். காமா ரே, எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த ரேடியேஷனை நம்ம பார்க்க முடியும். இந்த ரேடியேஷனை இந்த உள்ள கடைசியா உள்ள போகும் போது ஒளி வரும்ல, அந்த ஒளியை இந்த பிளாக் ஹோலோட கிராவிட்டி மூலமாக அது டிஸ்டார்ட் ஆகி வர இமேஜ் தான் இது. ஸோ இங்க வர லைட்லாம் உள்ள உழும் வாயு உழத்துக்கு முன்னால எமிட் பண்ற வாயுவோட இமேஜ் தான். அந்த இமேஜ் தான். ஆனா ஏன் இப்படி ஒரு வடை மாதிரி இருக்குன்னா அந்த பிளாக் ஹோலோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால இந்த ஒளியோட பாதை மாறும். அது எப்படி மாறும்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாறும் பொழுது இந்த மாதிரி ஒரு வடிவு உருவாகும். இந்த உள்ள உழும் வாயுக்குள்ள காந்தப்புலன் உள்ளது. அது காந்தப்புலன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால கூட இதோட they also made a polarized image of the same object because of magnetic field. So அதோட காந்தப்புலனும் அது பிளாக் ஹோல் வெளியில உள்ள உழும் வாயுக்கு காந்தப்புலனும் இருக்கு. Okay, thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Sir, one chat box question. Does China's fast can be replaced by smaller telescope? You can see, of course you can, right? So the 500 meters big telescope, right? There's some, now you can put smaller telescopes to 500 meters away. GMRT in Pune has 45-meter dish telescopes. 45-meter dishes are put 25 kilometers away, up to 25 kilometers away, right? So you can do that also. But then there's some advantages having a single dish telescope. There are certain things which you can do very well with a single dish telescope, which you cannot do with interferometer, number one. Number two, the total collecting area of FAST is much more than an interferometer. Okay, so it actually is much more sensitive than GMRT or VLA or Meerkat, etc. Because the total collecting area within 500 meters is extremely high compared to all the small. So 500 meters now in a 250 meters radius. So pi into 250 square is the area, collecting area. 45 dishes, 45 meter diameter, 30 dish pota kuda 30 into pi into 45 by 2 square. Other 500 meters or area romba kammiya da. So certain things it's easier to build a single dish telescope if you can make it, because you get much more sensitivity because you have much more area. ஆனா 500 meters dish நீங்க உருவாக்கினேக்க அது நகர முடியாது. எப்படி நகர முடியும்? ரொம்ப வெயிட் ஜாஸ்தி. நீங்க ஃபாஸ்ட் டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா நகரவே நகராது. அது ஒரு ஆழம் இருக்கும், ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் மலைக்கு. அந்த பள்ளத்துல கட்டி அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு மேல என்ன வானத்துல அது மேல என்ன போகுதோ அதுதான் பார்க்க முடியும். இந்த பக்கம் அது பார்க்க முடியாது. ஸோ அரசிபோ மாதிரி தான். ஸோ இது நகர முடியாதனால இது வெரி ஹை கலெக்டிங் ஏரியா. ஆனா வானம் முழுக்க பார்க்க முடியாது. வானத்தோட மேல செனித்தோட கொஞ்சம் அளவு தான் பார்க்க முடியும். எனக்கு அது நகராது. Okay, sir. Okay, thank you, sir. One more question from chat box. How the locations are getting selected for erection? அது சொன்னேன்ல. ஸோ அது இமேஜ் என்ன மாதிரி இமேஜ் வேணும் அது பொறுத்தது. Okay, can you able to show the slide once again அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஒரு நிமிஷம். Yes. அதுல காமிச்சேன். Slide once again the infrared image black hole. Okay sir. நம் வீட்டிலிருந்தே ரேடியோ தொலைநோக்கியை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். எது சாரி? நம் வீட்டில் இருந்தே ரேடியோ தொலைநோக்கியை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு. That's an important thing. So இப்போலாம் நம்ம amateur astronomers group பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் ரேடியோ டெலஸ்கோப்ஸ், ரேடியோ அஸ்ட்ரானமி கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அது டாஸும் ஆரம்பிக்கலாம், அது ஆரம்பிக்கணும். ஸோ என் ஸ்லைட் தெரியுதா? தெரியுது சார். ரேடியோ அஸ்ட்ரானமி ஒன்று உண்டு. டாஸும் இது ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்க வீட்டிலேயே ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் ரேடியோ டிஷ் நீங்க தயாரிச்சினாக்கா அது ஆம்பிளிஃபயர் எலக்ட்ரானிக்ஸ் பண்ண வேண்டிய இருக்கும்.
அது எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னாக்கா யூ கேன் டூ சம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப். ஓகே, ஸோ நிறைய இந்தியாவில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, உலகத்தில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இது மாதிரி ஸ்கூல்ஸில், காலேஜஸில் அமைச்சர் அஸ்ட்ரானமி கிளப்ஸு, அமைச்சர் ரேடியோ அஸ்ட்ரானமி ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அமைச்சர் ரேடியோ அஸ்ட்ரானமி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெப்பேஜ் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்தியாலேயே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாம்பேல ஒரு ஸ்கூல் இருக்கு, அபினவ் வித்யாலயா சொல்லிட்டு. அங்கே ஒருத்தர் கேதார் சோனின்னு ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், ஃபேக்கல்டி இருக்கார் ஹை ஸ்கூலில். அவர் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு 10 வருஷமா நிறைய ரேடியோ ரேடியோ கட்டிட்டு அது மூலம் நிறைய அப்சர்வேஷன் எடுத்திருக்காரு. வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் டேட்டா. ஓகே, இதே மாதிரி காலேஜில் போனீங்கன்னாக்கா நீங்கள் ஸ்வான் நெட்ஒர்க்னு ஒரு அயுகா மூலமாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் அவங்க லேப் மூலமாக சின்ன ரேடியோஸ்கோப் கட்டி பயன்படுத்துறது. டிஏஎஃப்ஆர் என்சிஆர்ஏ டிஏஎஃப்ஆர் பூனால் இருக்கிறது ரேடியோ ஃபிசிக்ஸ் லேப்னு ஒன்று வச்சிருக்காங்க அயுகாவோட. அந்த லேப் வந்து இந்த மாதிரி சின்ன 2 மீட்டர் 3 மீட்டர் 4 மீட்டர் டெலஸ்கோப் எப்படி கட்டுறது, அதோட எலக்ட்ரானிக்ஸ் எப்படி எங்கேருந்து வாங்குறது, என்ன மாதிரி பண்ணுறது, அது பண்ணால் என்ன மாதிரி அஸ்ட்ரானமி நீங்கள் வீட்டிலேருந்து பண்ண முடியுங்கிறது அவங்க கற்றுருவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது இது மாதிரி. ஸோ ஐ திங்க் டாஸ் கேன் அட் சம் பாயிண்ட் ட்ரை அண்ட் ஸ்டார்ட் சம் amateur radio astronomy also. Okay, thank you, sir. One more question. How black hole size, how to measure and how formed it? அப்படின்னு கேட்டிருக்காங்க, அனிதான்றவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த இமேஜ்ல இருந்து கூட மெஷர். ஸோ நீங்க ஆக்சுவலா the two black holes I showed you, M87 and Milky Way black hole, அதோட மாஸ் நமக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். மாஸ் தெரியும்னாக்கா அதோட சைஸும் தியரட்டிக்கலி நமக்கு கண்டுபிடிக்க முடியும் ஐன்ஸ்டைன் தியரி மூலமாக. அந்த அளவும் இந்த இமேஜ்ல இருக்கிற அளவும் எக்ஸாக்ட் ஒரு இட் மேட்ச்ட் குவைட் வெல். ஸோ வி நோ தட் நோ இட் இஸ் ஃபைன். ஸோ you can from the image you can kind of through a complicated process measure the size of the black hole, not directly. இப்படி சும்மா அந்த வடை மாதிரி உள்ள இருக்கிற ஓட்டை அளவு இல்லை, அதோட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கிற அளவு. அந்த அளவும் தியரி மூலமாக கால்குலேட் பண்ணுற அளவும் ஒன்றா தான் வந்தது. நீங்க ஒரு black hole mass தெரியும்னா அதோட ரேடியஸும் தெரியும். The mass radius will depend only on the mass. Well, if it's not rotating. Okay, thank you, sir. What type of sensor are used to? Thank you, sir. Sir, what type of? Okay, sir. Thank you, sir. Another question, sir, from chat box. What type of sensor are used to gather data from a radio telescope? Okay, so these are just detectors. Would be usually a small dipole, right, connected to a low noise amplifier, and then a detector at the end, right? So there'll be a dipole connected to a LNA and then a detector of some sort, and then that's connected to a computer where you can record the data. So it's so a lot of hobbyists, lot of electronics hobbyists can also make this at home, right? It's and the websites I showed you will give you designs so that you can do it yourself with what you can get in the market. இங்கே சென்னை ரிச்சி ஸ்ட்ரீட் போனீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் வச்சுட்டு நீங்கள் சின்ன ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் டெலிஸ்கோப் கட்ட முடியும். அது மூலமாக நீங்கள் அந்த சன்னோட எமிஷன் ஸ்டடி பண்ணலாம். இல்லை நீங்கள் சிக்னஸேயோட எமிஷன் நீங்கள் பார்க்க முடியும், கேசியோபியா எமிஷன் பார்க்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். Okay, thank you, sir. Sir, Mr. Subramani sir is asking how to join in amateurs radio astronomy. நான் பண்றேன். நான் அப்புறம் அதுக்கப்புறம் டாஸ்க்கு நான் I'll make a resource list for amateur radio astronomy and send it to task. நீங்க எல்லாரும் அனுப்பலாம். Or you can talk to NCRA and they'll also tell you what. Okay, thank you, sir. சிலம்பரசி, நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க உங்க மைக்கை. நீங்க மேடம் கை தூக்கி இருக்காங்க ரொம்ப நாளியா. ஹலோ சார், மேம். சார், எஃப்எம் ரேடியோ பேண்டில் எரிக்கல் மழையை கேட்கலாம் சொல்லிட்டு நீங்க ஒரு ஆடியோ போட்டீங்க, அது விசிபிள் கேட்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்க சார். ஆனா நீங்க வீட்லயே உட்காந்து அதை சர்ச் பண்ணி நீங்க கேட்கலாம் சொன்னீங்க, அது எப்படிங்க சார் பார்க்க முடியும், எப்படி சார் கேட்க முடியும்? அது என்னன்னா நீங்க எஃப்எம் எஃப்எம் ரேடியோ நீங்க சென்னை எஃப்எம் ஸ்டேஷன் யூஸ்னாக்கா நீங்க சென்னை விட்டு நீங்க ஒரு 10-20 கிலோமீட்டர் போனீங்கன்னா எஃப்எம் கேட்க முடியாது இல்லைங்களா? ஏன்னாக்கா you cannot FM radio waves will not reflect, go out, it will get transmitted through the atmosphere. நீங்க தூரமான டெல்லி இல்ல மாஸ்கோ லண்டன் அந்த மாதிரி ஏதாவது கேட்கணும்னாக்கா நீங்க AM radio தான் நீங்க கேட்கணும் இல்லைங்களா? FM radio waves, if you emit FM radio, it will just leave the atmosphere and go out of the Earth's atmosphere. It will not come back. Right?
Whereas lower frequency waves will reflect off the atmosphere and come down, which is why you can hear a long wave radio from very, very far away. இப்போ இப்போ நீங்க ஒரு மீட்டியோர் யாரோ ஒரு மீட்டியோர் வந்தது மீட்டியோர் வரும்போது எரியறதுக்கு ஒரு ஒரு 10-20 செகண்ட்ஸ் ஆகும். இந்த எரியிற பாதையில இருக்கிற இந்த சம் நாய்ஸ் எரியிற பாதையில இருக்கிற ஆட்டம்ஸ் அயனைஸ் ஆகும், அயான் ஆயிடும். அயனைஸ் ஆகும் போது இந்த ஹொரைசனுக்கு கீழே இருக்கிற ஒரு ஹொரைசனுக்கு கீழே இருக்கிற ஊர்ல இருந்து வர எஃப்எம் வெளியில போகும்போது இந்த அயனைஸ் பாதையை நேரிட்டால் அது மூலமாக ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி இந்த பக்கம் வரையும். அப்போ உங்களுக்கு கேட்க முடியும். ஸோ நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, அங்க ஒரு எஃப்எம், அங்க ஒரு மீட்டியோர் ஷவர் இங்க இருக்கு, திருச்சி ஹொரைசன் கீழே இருக்கு, திருச்சி எஃப்எம் ரேடியோவே மேல வரும்போது இந்த 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 மீட்டியோர் பாதை அயனைஸ் பாதையை நோக்கி அதனால் ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க சென்னைக்கு வரையும். அந்த மாதிரி கேட்க முடியும். அந்த ஒரு 10 செகண்ட் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அது என்ன அந்த மாதிரி. ஆனால் திருச்சியில எஃப்எம் சொல்ல முடியாது. திருச்சியில வரலாம், மதுரையில வரலாம், இல்லை உங்களுக்கு ஆந்திராலேருந்து வரலாம், எங்கே வேணா வரலாம் இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் மீட்டியோர் ஷவர் வரும்னு தெரியும் போது, லியோனட்ஸ் இல்லை குவாட்ரான்டிஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய பர்சி இந்த மாதிரி பெரிய மீட்டியோர் ஷவர் வரும்போது க்ளவுடியாக இருக்கும் போது கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு எஃப்எம் ட்ரான்ஸ்ஃபர் ரேடியோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் வெளியில் மொட்டை மாடியில் போய் உட்காரலாம். யூ கேன் டியூன் த எஃப்எம் ரேடியோ to some station of a city which is just over the horizon, not too far away. Let's say some 100 kilometers away over the horizon. Just listen. Whenever a meteor passes, you'll hear சத்தம் வரும் ஒரு 10 செகண்டுக்கு. அந்த சத்தம் அந்த எஃப்எம் ரேடியோட சத்தம் ரிஃப்ளெக்ட் ஆகி வர சத்தம். அந்த மாதிரி நீங்கள் ஸோ யூ கேன் லிசன் டு இட். ஸோ நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கீங்க, நான் ஒரு எஃப்எம் ஸ்டேஷன், நீங்கள் வந்து இன்னொரு எஃப்எம் ஸ்டேஷன் மாதிரி 10 பேர் 10 வெவ்வேறு எஃப்எம் ஸ்டேஷன் ரேடியோ டியூன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாக்க அப்பப்போ வர மீட்டியோர் மூலமாக அப்பப்போ ஒரு எஃப்எம் ஒரு 10 செகண்ட் கேட்க முடியும். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு டு இட். ஸோ யூ கேன் ட்ரை தட். Okay, thank you so much, sir. மோகனா முடிச்சுக்கலாமாப்பா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. தேங்க்யூ மோகனா. சார் ஒரு நன்றி உரை. அருமையான கருத்து சார். 1860 ஒல்லி அலைகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜிஎம்ஆர்டி வரையும் எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். 1860 ஒலி அலைகள் எப்படி கண்டுபிடிச்சாங்க, 88 ரேடியோ அலைகள் எப்படி கண்டுபிடிச்சாங்க, 1895 ஜெகதீஷ் சந்திர போஸ் நீண்ட தூர தொலைவிற்கு ரேடியோ அலைகளை எப்படி பயன்படுத்தலாம்னு சொன்னாருங்கிறது, இந்த ஜான்ஸ்கி ரெபர் அவங்களோட கருத்துக்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சார். தெரியாத பல கருத்துக்கள். அடுத்தது மின்காந்த நிறமாலைமானி மல்டி வேவ் லென்த் மில்கி வேவ் இமேஜ் வந்து நாங்க இதுவரையும் பார்த்தது கிடையாது சார். அது ரொம்ப அழகா இருந்தது. அடுத்தது ரேடியோ உமிழும் பொருள்களில் விண்மீன், அதோட சூரிய குடும்பம், விண்மீன் பேரடைகளின் பங்கு, பால்வெளியின் பங்கு, அப்புறம் பல்சார் எனப்படும் நியூட்ரான் ஸ்டார் பத்தி அந்த கருத்துக்கள் எங்களுக்கு அதுவும் புதுமையாக இருந்தது. கருந்துளைகளின் புகைப்படம் வரை இந்த ஜிஎம்ஆர்டி எப்படி எப்படி பில்டப் பண்றாங்க எல்லாமே சூப்பரா இருந்தது சார். மிகவும் அருமையான கருத்துரைகள் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் இன்சைட்ஃபுல் பிரசன்டேஷன் சார். கலந்து கொண்ட அனைத்து அறிவியல் ஆர்வலர்களுக்கும் நன்றி. டாஸ் எனப்படும் எங்களுடன் இணைந்து இந்நிகழ்ச்சியை நடத்தும் தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி சென்டர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் தமிழ்நாடு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் பெங்களூர், MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அறிவியல் பலகை மற்றும் பாண்டிச்சேரி சயின்ஸ் ஃபாரம் அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, இந்த இணையவழி தொடர் கருத்தரங்கை அறிவியல் பலகையின் யூடியூப் சேனல் மூலமாகவும் நீங்கள் காணலாம். நாளை மாலை 7 மணிக்கு டாஸ் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பரான ப்ரொஃபசர் ஜோசப் பிரபாகர் அவர்கள் பிளாக் ஹோல்ஸ் எனும் தலைப்பில் நம்மிடையே உரையாற்றுவார்கள். மீண்டும் நாளை மாலை 7 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நன்றி நீரஜ். சிறப்பு சிறப்பு.